வரைக்கும் பல கதைகள் மூலமாகவும், உதாரணங்கள் மூலமாகவும் எதெல்லாம் வந்து பாவ காரியங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். பாவ காரியங்கள் வந்து என்னன்னா, அது வந்து நம்மளையும் கஷ்டப்படுத்தும், மத்தவங்களையும் கஷ்டப்படுத்தும். நம்மள நிம்மதியா இருக்க விடாது. நம்மளால முழுமுதற் கடவுளை நினைக்க விடாது. அப்ப நம்மளால முழுமுதற் கடவுளை நினைக்க முடியலன்னா, எப்படி நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பான உறவ வந்து நம்ம உயிர்ப்பிக்க முடியும்? அப்படிங்கிற பட்சத்தில வந்து நம்மளால வந்து இந்த இந்த பிறவிய விடுறப்ப நம்மளால முழுமுதற் கடவுள்ட்ட போ முடியாது. ஸோ அதனால வந்து இந்த பாவ எண்ணங்கள், பாவ செயல்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து தவிர்க்கப்பட வேண்டும். வாழ்க்கையினுடைய லட்சியமாகிய முழும அ முழுமுதற் கடவுளை போய் அடையணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து தவிர்க்கப்படணும். ஸோ இது சம்மந்தமா வந்து இந்த சுய பரிசோதனை அப்படிங்கிறது என்னன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பாவகரமான எண்ணங்கள், அதெல்லாம் வந்து நம்மள்ட்ட பாவகரமான எண்ணங்கள்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சு, அத வந்து நம்ம தவிர்க்கிறது. அத வந்து நீக்கிறது. இதுக்கு பேரு தான் வந்து சுய பரிசோதனை அப்படிங்கிறது பேரு. ஸோ இது சம்மந்தமா வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமா, நம்ம குயிஸ் மூலமா பார்க்கலாம். ஒரு வகுப்பு நடந்துட்டு இருக்குது. அந்த வகுப்புல வந்து டீச்சர் வந்து குழந்தைகள பார்த்து கேட்குறாங்க, "உங்கள்ல எத்தன பேருக்கு வந்து பாவகரமான எண்ணங்கள் இருக்குது? அதாவது தூய்மையற்ற எண்ணங்கள் இருக்கு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குழந்தைகளுக்கு புரிஞ்சுக்க முடியல. டீச்சர்ஸ் என்ன சொல்ற அந்த கேள்விய வந்து புரிஞ்சுக்க முடியல. உடனே அவங்க வந்து டீச்சர்ட்ட கேட்குறாங்க, "தூய்மையற்ற எண்ணங்கள்னா என்ன மேடம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே டீச்சர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, "தூய்மையற்ற எண்ணங்கள் அப்படின்னா, பெற்றோர்கள வந்து மதிக்காம இருக்கிறது, ஆசிரியர்கள மதிக்காம இருக்கிறது, முழுமுதற் கடவுளை மதிக்காம இருக்கிறது, நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறது, காமம், கோபம், பேராசை, தற்பெருமை, பொறாமை, பயம் இதெல்லாம் வந்து தூய்மையற்ற எண்ணங்கள்" அப்படிங்கிறாங்க. அதோட குறை கண்டுபிடிக்கிறது, புறம் பேசுறது, மத்தவங்கள மன்னிக்காம இருக்கிறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, மத்தவங்கள வந்து அவங்களுடைய வெளித்தோற்றத்த வந்து மதிப்பிடுறது, அப்புறம் வந்து சோம்பேறித்தனமா இருக்கிறது, தூய்மை இல்லாம இருக்கிறது, எல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது, மற்றவங்கள கஷ்டப்படுத்துறது, அதே மாதிரி ஈஸியா வந்து மற்றவங்களால பாதிக்கப்படுறது, அப்புறம் வந்து நல்ல செயல்களை செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து தூய்மையற்ற எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குழந்தைகளுக்கு வந்து இன்னும் தெளிவா புரியல. நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் தெரியுது மேடம். ஆனா ஒவ்வொன்னும் என்னங்கிறது எங்களுக்கு தெளிவா புரியலையே. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு விளக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ, இன்னைக்கு அதான் நம்மளுடைய வகுப்பு. நம்ம வகுப்ப வந்து நம்ம வந்து இந்த குவிஸ் மாரி கண்டக்ட் பண்ண போறோம். இப்ப வந்து நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன். தெரிஞ்சவங்க பதில் சொல்லலாம். சரிங்களா? எல்லாரும் ஆடியோவ வந்து அன்மியூட் பண்ணிக்கோங்க. நான் கேட்குற கேள்விக்கு எல்லாரும் பதில் சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பெற்றோர்கள வந்து மதிக்காம இருக்கிறது அப்படின்னா என்ன? யார் வேணாலும் பதில் சொல்லலாம். அதாவது பிரபு, பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்காம இருக்கிறது. வெரி குட். குட் பாயிண்ட். பெற்றோர்கள் சொல்றதை கேட்காம இருக்குது. வெரி குட் பாயிண்ட். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்க்ரீனில் இருக்க ஆன்சரை பார்க்காதீங்க. அது எனக்கு மட்டும் இல்லாட்டி நான் ஒன்று பண்ணுறேன். இப்போ ப்ரெசன்டேஷன் எடுத்து விட்டுட்டு நான் ஸ்க்ரீனுக்கு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் வரேன். ஸ்க்ரீன் பார்க்கல பிரபு. இல்லை ஓகே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லல. இருந்துட்டு போட்டோம். யாரும் ஸ்க்ரீன் பார்க்க வேண்டாம். பார்க்காம சொல்லுங்கள். சரிங்களா? சரி, வெரி குட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். பெற்றோர்களை மதிக்காமல் இருக்கிறதுனா அவங்க சொல்கிறத வந்து கேட்காம இருக்கிறது. வெரி குட். அடுத்து வேற யாராவது சொல்றீங்களா? அவங்க ஓல்டு அனுபவத்துல சொல்றாங்க, நமக்கு இது தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு மனோபாவம் இருக்கு. வெரி குட், வெரி குட். அவங்க வந்து வயசானவங்க, அவங்க அந்த காலத்துக்காரங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறது. வெரி குட், சூப்பர், வெரி குட் பாயிண்ட். ஸோ அவங்க சொல்றதை கேட்காம இருக்கிறது, அப்படி கேட்காம இருக்கிறப்ப இந்த மென்டாலிட்டியோட கேட்காம இருக்கிறது. அதே மாதிரி அவங்ககிட்ட வந்து ஹார்ஷா பேசுறது, அவங்கள வந்து மதிக்காம வந்து ஹார்ஷா பேசுறது, இது வந்து பெற்றோர்களை வந்து மதிக்காம இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள். சரிங்களா? இது சம்பந்தமா நான் வந்து நம்ம ஒரு கதை பார்த்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்ன கதை பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? பெற்றோர்களினுடைய தியாகத்தை வந்து எடுத்து சொல்ற மாதிரி ஒரு கதை பார்த்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? ஒரு பையன் அவங்க பேரண்ட்ஸை விட்டுட்டு வேலைக்காக எங்கேயோ போயிட்டு இவங்களை சுத்தமா மறந்து போயிடுவான். அவங்க அப்பா வந்து
இது மாதிரி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு போவாரு. வெரி குட். பட் அப்போ ரொம்ப பிஸியா இருந்துருவான், அப்ப பேச முடியாது, அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பேசுவாங்க. கரெக்ட். அப்போ வந்து அந்த சுச்சுவேஷனை சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு எப்படி உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்றதுக்காக சரி ஊர்ல போய் பார்க்கலான்னு போனா அவங்க பார்த்து அவங்க இருந்த வீடு இருக்காது. கரெக்ட். ரொம்ப பழஞ்ச ஒரு ஹவுஸ்ல இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது, உனக்கு காலேஜில் சேர்க்கறதுக்காக உங்க அம்மா நாங்க எல்லாத்தையும் இந்த வீட்டெல்லாம் தியாகம் பண்ணிட்டு உனக்காக நாங்க இந்த சின்ன வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெரி குட். ஸோ வெரி குட். அந்த தியாக மனப்பான்மை அந்த பையன் வந்து அவங்க பெற்றோரை எப்படி இக்னோர் பண்ணிட்டான் அப்படின்ற 2 இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுப்பாங்க. வெரி குட், வெரி குட். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ் பிரபுஜி. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. வெரி குட், வெரி குட். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து நமக்காக வந்து எவ்வளவோ தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அது காரணம் வந்து பெற்றோர்களுடைய தியாகம் இருக்குங்கிறப்ப வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து மதிக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் வந்து ஒரு குயிக் கொஸ்டின், ஆசிரியர்கள் ஆசிரியர்கள்னா எத்தனை வகையான ஆசிரியர்கள் இருக்காங்க? 2 வகையான ஆசிரியர்கள். ஒன்று வந்து ஜட உலக கல்வியை கற்றுக் கொடுக்குறவங்க, இன்னொன்று வந்து ஆன்மீக கல்வியை கற்றுக் கொடுக்குறவங்க. தீட்சா குரு, சிக்ஷா குரு. வெரி குட், வெரி குட். அதாவது ஜட உலக கல்வியை கற்றுக் கொடுக்குறவங்க அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அறிவை கற்றுக் கொடுக்குறவங்க, மொழியை கற்றுக் கொடுக்குறவங்க, கணக்கு, விஞ்ஞானம் இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறவங்க, அந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறவங்க. அப்புறம் வந்து இது வந்து இந்த உலகத்தில் நம்ம வந்து வாழ்றது கற்றுக்கொள்ளக்கூடிய வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி ஆன்மீக கல்வியை கற்றுக் கொடுக்குறவர் வந்து ஆன்மீக குரு. அவர் நமக்கு என்ன ஆன்மீக குருனா யாரு? அவர் வந்து நம்மளை வந்து இந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான அறிவை கொடுக்குறவர். ஸோ அவர் தான் வந்து ஆன்மீக குரு. சரிங்களா? ஸோ 2 வகையான குரு, ஜட உலகத்துக்கான கல்வியை கொடுக்கக்கூடிய குரு, அப்புறம் ஆன்மீக குரு. இது 2 பேருக்கு இடையில வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். ஆன்மீக குரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2 வகையான குரு. பிரபு சொன்ன மாதிரி சிக்ஷா குரு, தீக்ஷா குரு. சிக்ஷா குரு அப்படின்னா என்ன பண்ணுறவங்கன்னா நமக்கு வந்து ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை சொல்லி தர்றவங்க. தீக்ஷா குரு அப்படின்னா நமக்கு தீட்சை கொடுக்குறவங்க. ஸோ இது மாதிரி 2 வகையான குரு இருக்கிறாங்க. இந்த தீக்ஷா அப்படிங்கிறது என்னென்னா இனிஷியேஷன் சொல்லுவாங்க. அந்த தீக்ஷா குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஜபமாலையில் வந்து தியானம் பண்ணி அந்த ஜபமாலை நம்ம கொடுப்பாரு. அவர் நமக்கு கொடுக்குற அந்த சமயத்தில் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். ஏன்னா வந்து நம்ம அந்த உலகத்தை திரும்ப திரும்ப பெறப்படுக்கிறதுக்கு காரணமே இதுக்கு முன்னாடி பண்ண பாவங்கள்னால தான் பிறந்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு நமக்கு ஒரு புது பிறவி கிடைக்கும், நமக்கு ஒரு புது பெயர் கிடைக்கும், முழுமுதற் கடவுளுடன் தொடர்புள்ள ஒரு பெயர் கிடைக்கும். ஸோ இதான் வந்து தீக்ஷான்னு பேர், இனிஷியேஷன் பேர். இந்த தீட்சையை கொடுக்குற ஒரு பேர் தீக்ஷா குருன்னு பேர். சரிங்களா? ஸோ குருன்னு எடுத்துக்கிட்டால் 2 வகையான குரு, ஜட உலக கல்வியை கொடுக்கக்கூடிய குரு, ஆன்மீக கல்வியை கொடுக்கக்கூடிய குரு. இந்த ஆன்மீக கல்வியை கொடுக்கக்கூடிய குருவில் 2 பேர் இருக்கிறாங்க, சிக்ஷா குரு, தீக்ஷா குரு. சிக்ஷா குருகுரம் வந்து நமக்கு வந்து இந்த ஆன்மீக கல்வியை கொடுக்குறவங்க. யாராக வேணாலும் இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து பல சிக்ஷா குருக்கள் இருக்கலாம். இங்கே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்களாம் வந்து நிறைய இடங்களில் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த கிளாஸ் உங்களுக்கு கொடுக்குற எல்லாருமே வந்து உங்களுக்கு சிக்ஷா குரு. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணுறவங்க சிக்ஷா குரு. தீக்ஷா குருங்கிறவர் வந்து ஒரு குரு தான் இருக்க முடியும். நம்ம வந்து அந்த ஒரு குரு யாருன்னா நமக்கு வந்து தீட்சை கொடுக்குறவர். தீட்சை கொடுப்பதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு ஆன்மீக பெயரை கொடுத்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து நமக்கு வந்து அவர் ஜபம் பண்ண ஜபமாலையை கொடுக்குற குரு தான் வந்து தீக்ஷா குரு. சரிங்களா? சரி, வெரி குட். ஸோ அவரும் வந்து நம்ம வந்து மதிக்கணும். ஏன்னா அவர் வந்து நமக்கு இந்த குருக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு வழியை கற்றுக் கொடுக்குறாங்க, இந்த உலகத்தை விட்டு விடுதலை அடைகிறதுக்கு வழியை கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அவங்களையும் நம்ம வந்து கண்டிப்பாக மதிக்க வேண்டும். அடுத்து 3வது வந்து முழுமுதற் கடவுளை மதிக்காமல் இருக்கிறது அப்படின்னா என்ன? யார் வேணாலும் பதில் சொல்லலாம். அதாவது முழுமுதற் கடவுள் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யாம இருக்கிறது. வெரி குட், வெரி குட், கரெக்ட். அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாம இருக்கிறது. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட் ஆன்சர். ஸோ முழுமுதற் கடவுளை மதிக்காமல் இருக்கிறதுனா கரெக்ட். அவர் சொல்கிற விஷயங்களை படிக்காமல் இருக்கிறது, அவர் அதை பின்பற்றாமல் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனோம்னா அவரை வழிபடாமல் இருப்பது, அவருக்கு நன்றி சொல்லாமல் இருப்பது, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம இருப்பது, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா மன்னிப்பு கேட்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து
முழுமுதற் கடவுளை மதிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது. வெரி குட். முழுமுதற் கடவுளை மதிக்கிறது அப்படின்னா அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கிறது, அதை பின்பற்றுறது, அவரை வழிபடுவது, அவருக்கு நன்றி தெரிவிப்பது. நன்றி தெரிவிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன சான்ஸ் எவ்வளோக்களவு வாய்ப்பு கிடைக்குதோ அவ்வளோக்களோ அவர் நன்றி தெரிவிக்கணும். அப்புறம் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நம்ம செய்த தவறுகளுக்கு வந்து அவர்கிட்ட வந்து நம்ம வந்து தினமும் மன்னிப்பு கேட்கணும். சரிங்களா? ஏன் அப்படி பண்ணணும்? ஏன்னா அவரை நடத்த வந்து அவர் நம்ம வந்து அவரை விட்டு விலகி வரணும்னு நினச்சிருந்தா கூட அவர் என்ன பண்ணுறாரு, நமக்காக வந்து இந்த ஜட உலகத்தை உருவாக்கி நமக்கு வந்து பஞ்சபூதங்களை கொடுத்து நம்மளை வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம அவர்கிட்ட திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, நமக்காக வேதங்களை கொடுக்குறாரு, ஆச்சாரியர்களை அனுப்புகிறாரு, அவரே அவதாரம் எடுத்து வராரு. அப்புறம் அவரே வராரு, அவர் அவதாரமும் எடுத்து வராரு, சம்டைம்ஸு அவரே வந்து வராரு. ஸோ அவதாரம் அப்படின்னா ராம அவதாரம், நரசிம்ம அவதாரம், அந்த மாதிரியான அவதாரங்கள், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், அந்த மாதிரியான அவதாரங்கள் அவராகவே கிருஷ்ணராகவும் வராரு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அவருக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதனால் அவரை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மதிக்கணும். சரிங்களா? வெரி குட். சரி, நன்றி உணர்வு இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறதா என்னது? இப்ப நம்மளுக்கு யாராச்சும் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு திரும்பியும் ஏதாச்சும் நன்றி சொல்லாம இருக்கிறது. வெரி குட், வெரி குட். நமக்கு யாராவது உதவி பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து நன்றியை வந்து காட்டணும். அந்த நன்றி காட்டணும். நன்றியை வந்து 2 வகையில் காட்டலாம். ஒன்று வந்து அவங்களுக்கு வாய் வழியாக நம்ம நன்றி சொல்லி காட்டலாம். இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுறப்ப அந்த உதவியை செஞ்சு நம்ம அவங்கள அதை நன்றியை காட்டலாம். இல்லைங்களா? அது வெரி குட், வெரி குட். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தா ஞாபகம் இருக்குங்களா? என்ன உதாரணம் பார்த்தா ஞாபகம் இருக்குங்களா? டெண்டுல்கர் கதை பார்த்தோம். டெண்டுல்கர் கதையில் வந்து டெண்டுல்கர் வந்து அவ்வளவு வெற்றி பெற்றவர் இருக்கிறாருன்னா அதுக்கு வந்து அவருடைய முயற்சி மட்டுமே காரணம் கிடையாது, பலருடைய உதவிகள் அதில் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவருடைய பெற்றோர்கள், அவருக்கு வந்து அந்த விளையாட்டை கற்றுக் கொடுத்த கோச்சு, அப்புறம் வந்து அவரை வந்து இந்திய அணிக்கு தேர்வு செய்த தேர்வாளர்கள், அப்புறம் அவர் விளையாடுறதுக்கான ஸ்டேடியத்தை கட்டின இன்ஜினியர்கள், கொத்தனார்கள், அப்புறம் வந்து அந்த விளையாட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணவங்க, அது மாதிரி. அதே மாதிரி அவர் வந்து விளையாடுறப்ப அவருக்கு எதிராக விளையாண்ட அணி, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒருத்தவங்க வெற்றி அடைகிறாங்க வாழ்க்கையில் அப்படின்னா அது வந்து அவங்களுடைய முயற்சி மட்டும் கிடையாது, பலருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அதில் இருக்குது. அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து அந்த நன்றியை வந்து நம்ம வெளியே காட்டணும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து அப்படி பார்த்தோம். சரிங்களா? சரி, அடுத்து காமம் என்றால் என்ன? ஆசைகள். வெரி குட். ஆசைகள். வெரி குட். பேராசை. 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 பேராசைங்கிறது வேற. அதாவது வந்து காமம் அப்படின்னா அளவுக்கு அதிகமான பற்று, ஒரு பொருள் மேலேயோ ஒரு நபர் மேலேயோ பற்று வச்சிருக்கிறதா வந்து காமம். அதாவது வந்து இது வந்து பொதுவாக வந்து காமம் அப்படின்னா எதிர்ப்பாளர் மேலே இருக்கிறதான் காமம்னு சொல்லுவாங்க. எதிர்ப்பாளர் மேலே அளவுக்கு அதிகமாக பற்று இருந்தால் அதை காமம்னு சொல்லுவாங்க. இது அதோட ஒரு படி மேலே போய் எந்த ஒரு விஷயத்து மேலேயும் அளவுக்கு அதிகமாக பற்று இருந்தால் அதுக்கு பேர் காமம்னு பேர். அதுக்கு உதாரணங்கள் என்ன பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ராவணாவுடைய கதை. ராவணன் வந்து சீதா மாதா மேலே காமம் கொண்டு அவங்கள கடத்திட்டு போகிறாப்புல. சூர்பனகா வந்து பகவான் ராமர் மேலே வந்து அவங்க காமம் கொள்கிறாங்க. அப்புறம் ஜடபரத கதை பார்த்தோம். ஜடபரத கதையில் பார்த்தீங்கன்னா ஜடபரதா வந்து இறைவனை நோக்கி தியானம் பண்ணி முக்தி அடைகிறதுக்காக வந்து காட்டுக்கு போகிறாரு. அரசாங்கத்தெல்லாம் திறந்துட்டு காட்டுக்கு போகிறாரு. ஆனால் போன இடத்துல வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு மான் மேலே பற்று வச்சிடுறாரு. அந்த மான் மேலே பற்று வச்சதுனால அவருடைய இறைவனை நோக்கி பண்ணக்கூடிய தியானம், தவம் எல்லாமே தடப்பட்டு கடைசியில் வந்து அவர் அடுத்த பிறவியில் மானா பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி கூட பார்த்தோம். இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து தவம் பண்ணுவாங்க இறைவனை நோக்கி. உடனே இறைவன் என்ன சொல்லுவார், நீங்கள்லாம் வந்து நாளைக்கு வந்து பக்கத்தில் இருக்க மலை மேலே ஏறி வாங்க, என்னை பார்க்க வாங்க அப்படிம்பாரு. உடனே எல்லாரும் அடுத்த நாள் மலை மேலே ஏற ஆரம்பிப்பாங்க. அப்படி ஏறி போயிட்டு இருக்கிறப்ப
கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு மூட்டையாக கிடக்கும். உடனே என்னன்னு சொல்லி பிரித்து பார்த்தா அதில் வந்து வெள்ளி காசாக இருக்கும். ஒரு சிலர் வந்து வெள்ளி காசு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு எடுத்துகிட்டு கீழே வந்துடுவாங்க. ஒரு சிலர் இல்லை நம்ம திரும்ப மேலே போய் கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி பாதி பேர் மேலே போவாங்க. போனால் திரும்ப வந்து கொஞ்சம் மூட்டைகள் கிடக்கும். என்னன்னு சொல்லி பிரித்து பார்த்தா அதில் வந்து தங்க காசுகளாக இருக்கும். உடனே ஒரு சிலர் வந்து அப்பா டயர்டாக இருக்குது, இதுக்கு மேலே நம்ம மேலே ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தங்க காசு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் மீதி பேர் இன்னும் கொஞ்சம் பேர் மேலே போகிறாங்க. போனால் அங்கே வந்து திரும்ப மூட்டை கிடக்குது. அந்த மூட்டையை திறந்து பார்த்தா அதில் எல்லாம் வைரங்களாக கிடக்குது. இப்போ எல்லோரும் நிறைய டயர்ட் ஆகிட்டாங்க. எல்லாம் தாகமாக இருக்குது, பசியாக இருக்குது. சரி இனிமேல் மலை ஏற முடியாது, நம்ம வந்து சரி இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, வைரத்தை எடுத்து கீழே வந்துடுறாங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் மேலே தான் என்ன பண்ணுறாங்க, இல்லை நம்மளுடைய நோக்கம் வந்து இறைவனை பார்க்குறதா நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து முயற்சி பண்ணி மேலே போய் கடைசியில் வந்து இறைவனை பார்க்குறாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை பார்த்தோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த காமம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை வந்து அதாவது பொருட்கள் மீதோ நபர்கள் மீதோ அளவுக்கு அதிகமான பற்று வச்சுருந்தோம் அப்படின்னா அது நம்மளை வந்து இறைவனை நினைக்க விடாமல் பண்ணிடும். இறைவனை நினச்சி இறைவன்கிட்ட போக விடாமல் பண்ணிடும் அப்படிங்கிறது பார்த்தோம். சரிங்களா? அடுத்து வந்து பேராசை. பேராசைனா என்ன? தகுதி மீறி ஆசைப்படுறது. பேராசைங்கிறதுக்கு வந்து நிறைய நம்மளுடைய தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது. கரெக்ட். அதுக்கு ஒரு கதை பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ஜோக்கு கதை பார்த்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பிரபுஜி, ஒரு வீட்ல வந்து ஒரு நாய்க்குட்டி இருக்கும். அதோட ஃப்ரெண்ட் வந்து வெளியில வான்னு சொல்லும். இல்ல என்னுடைய ஓனர் வந்து ஒரு சமயம் ஒருவேளை மனசு மாதிரி அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவாங்க. சோ நான் இங்கே இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதான் பிரபுஜி. அதேதான். வெரி குட். நீங்களாம் என்ன பண்ணலாம், ஸ்க்ரீனை பார்த்துக்கோங்க. ஓகே, எனக்கு இது எல்லாமே ஞாபகம் இருக்கிறது கஷ்டம் தான். நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனை பார்த்துட்டு அதை வச்சு சொன்னால் கூட ஓகே தான். எனக்கு அதில் அந்த ஹிண்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு சொன்னால் கூட ஓகே தான். அந்த விஷயங்களை சொன்னால் கூட ஓகே தான் எல்லாருமே. ஏன்னா எல்லா கதைகளையும் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். வெரி குட். ஸோ இது வந்து தகுதிக்கு மீறி ஆசைப்படுறதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். முதல் வந்து பேராசை அப்படின்னா என்னென்னா, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது, மேலும் வேணும்னு நினைக்கிறது, ஷார்ட்கட்டில் போகிறது. இதுதான். சரிங்களா? எதுவுமே வந்து நம்ம வந்து சரியான முயற்சி பண்ணி நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து பெறலாம். சரிங்களா? ஆனால் முயற்சியும் சரியாக பண்ண மாட்டாங்க. ஆசை மட்டும் இருக்கும், தகுதிக்கு மேலே ஆசையாக இருக்கும், கிடைச்சதை கூட சந்தோஷப்பட மாட்டாங்க, குறுக்கு வழியில் போவாங்க. இதான் வந்து பேராசை. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேராசை. சரி, வெரி குட். அதே மாதிரி துரியோதனா கதை சொல்லலாம். திருப்தி இல்லாமல் இருக்கிறதுக்கு துரியோதனோட கதையை சொல்லலாம். துரியோதனா மாதிரி எல்லாமே கிடைச்ச ராஜா கிடையாது. அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு. அப்படிப்பட்ட அரசாங்கம் இருந்துச்சு, நல்ல நண்பன் இருந்தான், விதுரர் இருந்தார், கூட அறிவுரை கொடுக்கறதுக்கு விதுரர் இருந்தார், பீஷ்மர் இருந்தார், துரோணாச்சாரியா இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிலையில் இருந்த துரியோதனன் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பாண்டவர்களுடைய அரசாங்கம் இந்திரபிரஸ்தத்துக்கு பேராசைப்பட்டான். ஸோ அது வந்து அவனுக்கு கடைசியில் வந்து அழிவை கொண்டு வந்து கொடுத்துருச்சு. இதான் வந்து திருப்தி இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து துரியோதனை வந்து ஒரு உதாரணம். சரி, இது ஷார்ட்கட்டில் போகிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஷார்ட்கட்டில் போகிறது பேராசை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணம் பார்த்தேன். யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? குழந்தைகளுக்கெல்லாம் கூட தெரிஞ்ச கதை, சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்கோம். பரவாயில்ல, எல்லாம் ஸ்க்ரீன் பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன் பார்த்துட்டு கூட சொல்லலாம். நீங்கள் அந்த ஹிண்ட் எடுத்துக்கிட்டு அதை லைட்டாக சொல்லலாம். இந்த பொன் முட்டையிடும் வாத்து, ஒருத்தர் வந்து வாத்து வச்சுருந்தான். அந்த வாத்து வந்து பொன் முட்டையிடுறதை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி முட்டை எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரே நாளில் வயிற்றை அறுத்து எல்லா முட்டையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் வாத்தோட வயிற்றை அறுத்து கடைசியில் வாத்து என்ன ஆயிடுச்சு, இறந்து போயிடுச்சு. அவனுக்கு அடுத்தடுத்து கிடைக்க வேண்டிய தங்க முட்டைகளும் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அதாவது வந்து பேராசை அப்படின்னா தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது, அதுக்கான உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் வந்து குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது. இதான் வந்து பேராசை. அதுக்கு பதில் நம்ம எப்படி இருக்கணும்? முழுமுதற் கடவுளை வழிபட வேண்டும், நம்மளுடைய கடமையை வந்து முழு முயற்சியோடு செய்ய வேண்டும், என்ன கிடைக்குதோ அதை கொண்டு நம்ம திருப்தி அடையணும். அப்புறம் வந்து எப்படி வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இதான் வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியது. நம்ம பண்ண வேண்டியது முழுமுதற் கடவுளை வழிபடுவது, நம்மளுடைய கடமையை 100% முழு முயற்சியோடு செய்வது. என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல,
நல்லதோ கெட்டதோ அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படணும். அப்புறம் எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். இதான் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடியது. சரிங்களா? இப்படி பண்ணால் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அடுத்து கோபம். கோபம் என்றால் என்ன? ஹரே கிருஷ்ணா, எல்லாரும் இருக்கீங்களா? இருக்கோம் பிரபு. ரைட். நம்ம சொல்றதை யாரும் கேட்காம இருந்தா கோபம் வரும். கோபம் வரும். நம்ம சொல்றது யாரும் கேட்காம இருந்தா கோபம் வரும். ஆனா கோபம்ங்கிறது என்னது? மற்றவங்களுக்கு பிடிக்காத செயல் பிரபு. ஆ நம்ம செய்யறது வந்து மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, இல்ல அவங்களுக்கு வெறுப்பு உணர்ச்சியை தூண்டுது, இல்ல வருத்தத்தை கொடுக்குது. இப்படின்னா நம்ம வந்து ஒரு மாதிரி கோபமா இருப்போம் அப்படின்ற ஒரு. ஓகே, அதாவது நீங்க எல்லாருமே என்ன சொல்றீங்கன்னா, எது பண்ணா கோபம் கொடுக்குன்னு சொல்றீங்க. கோபம்னா என்ன? கோபம்னா வந்து அது ஒரு தேவையற்ற உணர்வு. absence of logical thinking. வெரி குட், வெரி குட். அதாவது வந்து கோபம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு கடுமையான உணர்வு. அது என்ன பண்ண வைக்கும் அப்படின்னா, மற்றவங்கள்ட்ட கடுமையாக பேச வைக்கும். மற்றவங்களை வந்து அடிக்கிறது கூட கொண்டு போய் அடிக்கிற சூழ்நிலை கூட கொண்டு போயிடும் அந்த உணர்வு. அதான் கோபம். கோபம்ங்கிறது வந்து நம்மகிட்ட வரக்கூடிய ஒரு அன்பிளசன்ட் ஃபீலிங். ஒரு ப்ளசண்ட்னா என்னது? ப்ளசண்ட்னா இனிமையான உணர்வு. அன்பிளசன்ட் ஃபீலிங்னா கடுமையான உணர்வு. நம்மகிட்ட வரக்கூடிய ஒரு கடுமையான உணர்வு. அந்த உணர்வு நம்ம என்ன பண்ண வைக்குது? மற்றவங்கள்ட்ட கடுமையாக பேச வைக்குது. மற்றவங்கள வந்து அடிக்கிற அளவுக்கு கூட தூண்டி விடுது. பிரபு சொன்ன மாதிரி அந்த கோபம் என்ன பண்ணும்? நம்மளை வந்து திங்க் பண்ண வைக்காது. நம்மளுடைய அறிவை வந்து அழிச்சு விடும். கோபம் வந்துருச்சுன்னா நம்மளுடைய அறிவு வந்து அழிந்து விடும். அதனால தான் என்ன பண்ணுறோம்? நம்ம கடுமையாக சொற்களை உபயோகிக்கிறது, மற்றவங்களை அடிக்கிற அளவுக்கு போகிறது. சரிங்களா? அதான் வந்து கோபம். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன உதாரணங்கள் பார்த்தா ஞாபகம் இருக்குங்களா? இந்த அம்பரீஷ் மகாராஜா, வெரி குட், வெரி குட், வெரி குட். அவங்க வந்து ஏகாதசி விரதம் இருப்பாங்க. ஆனா முனிவர் அந்த முடிக்கிற டயத்துக்குள்ள வராம இருப்பாங்க. உடனே அவங்களோட மந்திரிகள் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு டிராப் தண்ணி குடிச்சானா விரதம் முடிக்கிற மாதிரி. அதே மாதிரி சொன்ன உடனே அவரும் அந்த நேரத்துல வந்த உடனே அவர் கோவம் வந்து ஒரு அரக்கர ஏவி அழிக்கிற முயற்சி பண்ணும்போது சக்கரம், இந்த சுவாமியோட சக்கரமே வந்து துர்வாசரை அழிக்கிறதுக்கு வந்துடும். அவர் உலகத்துக்கும் போவார். ஆனா வந்து உலகத்தையும் சிவபெருமானும் நான் காப்பாற்ற முடியாது சொன்னோடனே கடைசியில என்னோட பக்தன் தான் உன்னை காப்பாற்ற முடியணும்னு அம்பரீஷ மகாராஜாவோட காலிலே வந்து நீ மன்னிச்சிடுங்க அதே மாதிரி சொல்லுவார். கரெக்ட், வெரி குட், வெரி குட் மாதாஜி. ஸோ அது மாதிரி வந்து துர்வாச முனி வந்து அம்பரீஷ் மகாராஜ் வந்து விரதத்தை முடிக்கிற விதத்தை பார்த்து கோவப்படுறதுனால கடைசியில் வந்து துர்வாச முனி தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுறாரு. அந்த விஷ்ணு சக்கரம் துரத்தி உலகங்கள் எல்லா உலகங்களுக்கும் போயிட்டு திரும்ப வந்து கடைசியில் வந்து அம்பரீஷ் மகாராஜ் காலில் தான் வந்து விழுந்து மன்னிப்பு வைக்கிற மாதிரி அவருக்கு ஆகி போயிடுது. வெரி குட், வெரி குட் எக்ஸாம்பிள். அடுத்து வேற யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? பரீட்சித் மகாராஜர் வந்து காட்டுல போய் வேட்டையாடும் போது அந்த பசியில வந்து அந்த ஒரு முனிவர் கிட்ட வந்து கேட்பாரு பிரபு. கரெக்ட், வெரி குட். அவர் தவத்துல இருக்கிறதுனால அவர் அவருடைய போக்கிலேயே இருப்பாரு. சோ இவர் கோவம் வந்து பாம்பை தூக்கி கழுத்துல போட்டு வந்துருவாரு. கரெக்ட். சோ அதுக்கப்புறம் வந்து அவர் தவம் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் போக்கிலேயே இருக்காரு. ஆனா அதை வந்து பார்த்து அவருடைய மகன் வந்து தன்னுடைய தகப்பனை இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரு கோபம் கொண்டு அவருக்கு வந்து பரீட்சித் மகாராஜருக்கு வந்து இது கொடுக்குறாரு, சாபம் கொடுக்குறாப்புல. வெரி குட், வெரி குட். ஸோ பரீட்சித் மகாராஜனுடைய கோபம் என்ன பண்ணிடுது? அவரை வந்து சாபத்துக்கு ஆளாக்கிறது. இதெல்லாம் வந்து கோபத்தினுடைய கடும் விளைவுகள். கோபம் வந்து நம்மளையே வந்து கஷ்டப்படுத்தும். கோபம் வந்து நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அம்பரீஷ் துர்வாச முனி கதையிலையும் சரி, பரீட்சித் மகாராஜ் கதையிலையும் சரி பார்த்தீங்கன்னா அந்த கோபம் வந்து எப்படி வந்து நம்மளை வந்து ஒரு கடுமையான வந்து சூழ்நிலை கொண்டு போய் தள்ளிடுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் வந்து வேற ஏதாவது எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். பிரபு, அந்த எனக்கு இன்னும் அந்த ஸ்டோரி தெரியாது. கிருஷ்ணர் வந்து இந்த போர் முடிஞ்சிட்டு வந்து தூங்குவார். அப்ப வந்து அந்த கதை தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க பிரபு. என்ன அது தெரியல. என்ன ஸ்டோரி மாதாஜி அது? இல்ல கோபம் சம்பந்தமாவா? ஆமா, ஸ்டோரி கேக்குறாங்க பிரபு.
குருஜி. அந்த கிருஷ்ணர் வந்து பயந்தாங்கொலி மாதிரி போய் ஒரு குகைக்குள்ள போய்ப்பாரு. அப்புறம் அவன் வந்து கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட கூட சொல்லுவாரு, உன்னோட அம்பாலையும் கூட அழிக்க முடியாது. அந்த கதை கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, எனக்கு தெரியலீங்களே மாதாஜி. நான் படிச்சு தான் சொல்லணும், யார்ட்ட கேட்டு தான் சொல்லணும், அப்படி படிச்சு தான் சொல்லணும். சரிங்களா? ஓகே பிரபு. ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பார்த்தோம், அந்த துரோணாச்சாரியா துருபதா ஸ்டோரி பார்த்தோம். 2 பேர் எப்படி பழிவாங்கும் உணர்வு, கோபம் வந்து பழிவாங்கும் உணர்வை தூண்டுது அப்படிங்கிறத பார்த்தோம். துரோணாச்சாரியா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர், துரோணாச்சாரியாவும் துருபதாவும் வந்து குருகுலத்தில் வந்து நண்பர்கள். அப்போ விளையாட்டாக வந்து துருபதா என்ன சொல்லியிருப்பாரு துரோணாச்சாரியாட்ட, நான் வந்து அரசனானவனே உனக்கு பாதி ராஜ்யத்தை கொடுக்குறேன் அப்படின்னு இருப்பாரு. ஆனால் துரோணாச்சாரியா வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஆனால் துரோணாச்சாரியோட பையன் அஸ்வத்தாமாவுக்கு வந்து பால் குடிக்க கூட வசதி இல்லை அப்படிங்கிறதுனால அவருடைய மனைவி சொன்னாங்கங்கிற காரணத்துக்காக போய் ஏதாவது உதவி கேட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. துருபதாவை பார்க்க போகிறாரு. துருபதாவை பார்க்க போனால் துருபதா வந்து அந்த பழைய நட்பை வந்து மறந்துட்டு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாப்புல. அப்புறம் துரோணாச்சாரியை கூட ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு, நீ எனக்கு பாதி ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு சொன்னியே அப்படின்னு ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. ஆனால் துருபதா வந்து கிண்டல் அடித்து அவமானப்படுத்தி விட்டுறாப்புல. உடனே துரோணாச்சாரியாவுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. அப்புறம் துரோணாச்சாரியா பின்னாடி வந்து பாண்டவர்களுடைய குருவானதுக்கப்புறம் தன்னுடைய குரு தட்சிணையாக வந்து ஒவ்வொருத்தவங்களும் என்ன வேணும்னு கேட்குறப்ப அர்ஜுனன்ட்ட வந்து எனக்கு வந்து நீ வந்து துருபதாவை வந்து பிடிச்சி வந்து கொடுக்கணும் அப்படின்னோடனே அர்ஜுனன் போய் துருபதாவோட சண்டை போட்டு துருபதாவை பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்குறாப்புல. இப்போ வந்து துரோணாச்சாரியார் சொல்கிறாரு, நீ என்னுடைய அடிமை, உன்னுடைய நாடு எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு உன் நாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து துருபதா வந்து அவமானப்பட்டு அவனுக்கு வந்து கோவம் வருது, பழிவாங்க உணர்வு வருது. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அவன் ஒரு தவம் பண்ணி திருஷ்டதும்னா அப்படின்னு சொல்லி ஒருத்தனை வந்து ஒரு அவன் பையனை வந்து வர வச்சு அப்புறம் அவனை வச்சு துரோணாச்சாரியாரை கொள்றாப்புல. ஸோ இது மாதிரி வந்து கோபம் என்ன பண்ணுது, பழிவாங்கும் உணர்வை தூண்டி விட்டு மாறி 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 அடிச்சுக்கிறதுக்கு கொண்டு போயிடுது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த கோபம் வந்து உண்மையை மறைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஆமா பிரபு. அந்த ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பா கார் வாஷ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த குழந்தை வந்து தெரியாம இந்த சைட்ல ஏதோ கல் எடுத்து ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்கும். அது என்னன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைய அவர் அடிச்சு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ற அளவுக்கு அடிச்சிருவாரு. கரெக்ட். அப்புறம் கடைசியில என்ன பார்த்தா ஐ லவ் மை டேட்னு அந்த குழந்தை எழுதியிருக்கும். ஸோ அந்த குழந்தையோட உண்மையான மனசை புரிஞ்சுக்காம அவர் அந்த குழந்தைக்கு அனாவசியமா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ற அளவுக்கு கோபப்பட்டிருக்காரு. கரெக்ட். கோபம் வந்து என்ன பண்ணுது, உண்மையை மறைச்சிருது. நம்ம எதிராளியினுடைய உண்மையான மனநிலை என்னங்கிறது தெரிய விடாம நமக்கு பண்ணிடுது. அது பார்த்தோம். வெரி குட், வெரி குட், வெரி குட். வந்து இந்த மரக்கட்டையில ஆணி அடிக்க சொல்ற ஒரு கதை சொன்னீங்க. கரெக்ட், கரெக்ட். சொல்லுங்க. அது வந்து என்னன்னா, கோபம் வந்து எப்படி வந்து ஒருத்தங்க மனசுல வந்து காயத்தை உண்டு பண்ணிடும், அந்த காயம் வந்து அழியாத வடுவா மாறிடும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு பையன் வந்து அடிக்கடி கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். அவனை திருத்தறதுக்காக அவங்க அப்பா வந்து உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ நீ நம்ம பென்சில் இருக்கிற மரத்துல போயிட்டு ஒவ்வொரு ஆணி அடிச்சுட்டு வரணும். வெரி குட் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த பையனை சரி எப்படி கோபத்தை அதுக்கப்புறம் உனக்கு எப்பெல்லாம் கோபம் வந்து கண்ட்ரோலா இருக்கியோ அப்போ வந்து போய் ஒவ்வொரு ஆணியை எடுத்துட்டு வரணும் சொல்லுவாரு பிரபு. கரெக்ட் தான். வெரி குட். அப்படிதான். அப்போ வந்து அந்த பையன் ஒரு வாட்டி கோவம் வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியும்போது ஒவ்வொரு வாட்டி போய் அந்த ஆணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவான். ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவன் கோவம் நல்லா கண்ட்ரோல் ஆகணும்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லுவான், இது மாதிரி இப்பெல்லாம் நான் ஆணியை அடிக்கிறது இல்லை, அந்த ஆணி இங்க இப்போ மரத்துல எந்த ஆணியும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனா அப்பா சொல்லுவாரு, நீ ஆணியை இப்போ கோவப்படுறது இல்லை, உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட. ஆனா நீ ஏற்கனவே வந்த கோவத்தினால அங்க கிரியேட் பண்ணியிருக்கிற காயம் வந்து இன்னும் அங்க அப்படியே தான் இருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அதனால கோபம் வந்து நம்ம திருத்த முடியாத ஒரு வடுவை கிரியேட் பண்ணிடும். கரெக்ட், கரெக்ட். மற்றவங்க மனசுல வந்து ஒரு காயத்தை உண்டு பண்ணிடும். அதனால வந்து நம்ம கோவப்படுறது வந்து ரொம்ப கவனமா கையாளணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி கோபம் வந்து ஒருத்தங்க வந்து அழிச்சிரும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த கதை பார்த்தோம். அந்த பாம்பும் கோடாரி கதை பார்த்தோம். அந்த கோடாரி பாம்பு வந்து ஒரு கார்பெண்டரோட ஷாப்புக்குள்ள உள்ள போகும். அது உடம்புல வந்து ஒரு சின்ன கீரல் பட்டுரும். என்னடா உடம்பு யாரா கீரல் போட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல கோடாரி இருக்கும். உடனே இது என்ன பண்ணும்,
அந்த கோடாரியை போயிட்டு கொத்துன்னு கொத்தும். ஆனால் கோடாரிக்கு ஒன்றும் ஆகாது. கடைசியில் பாம்பு தான் வந்து இறந்து போயிடும். அதனால் வந்து கோவப்படுறப்ப மற்றவங்கள விட நம்ம தான் பாதிக்கப்படுறோம். இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கோபம் அப்படிங்கிறது என்னென்னா, நெருப்பு துண்டை எடுத்து மற்றவங்க மேலே எரியிற மாதிரி. நெருப்பு துண்டை எடுத்து மற்றவங்க மேலே எரியிறதுனா யார் பாதிக்கப்படுறது? துண்டை எடுத்து நம்ம தான் பாதிக்கப்படுறோம். அதனால் வந்து அந்த கோபங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு கடுமையான ஒரு உணர்வு. அந்த உணர்வு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி பொய்க்கோபம் ஓகே அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கு யாராவது எக்ஸாம்பிள் யாராவது ஞாபகம் இருக்குங்களா? கதை ஞாபகம் இருக்குங்களா? கோபப்படக்கூடாது, ஆனால் பொய்க்கோபம் ஓகே. பொய்க்கோபம்ங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அந்த பாம்பு கதை. பாம்பு வந்து ஊரில் இருக்கால எல்லாரையும் வந்து துரத்தி பயமுறுத்திக்கிட்டு இருக்கோம். உடனே மக்கள்லாம் வந்து ஒரு துறவிட்டு சொல்லுவாங்க. உடனே துறவி என்ன பண்ணுவார், அந்த பாம்புகிட்ட போய் ஏன் இப்படி போட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிற, அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். உடனே அதே மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அந்த அவர் போயிடுவார். அந்த பாம்பு வந்து கடைசியில் திரும்ப ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வந்து பார்த்தா அந்த பாம்பு வந்து உடம்புல அடிபட்டு காயமாக கிடக்கும். அப்போ அவர்கிட்ட கேட்பார், ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டால், நான் பேசாமல் இருந்தேன், ஆனால் எல்லோரும் வந்து என்னை வந்து என் மேலே கல் அடித்து என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்பாரு. உடனே பாம்பு அவர் சொல்லுவார், நான் வந்து உன்னை தேவையில்லாமல் நீயா கோவப்பட வேணாம் தான் சொன்னேன், ஆனால் உன்னை வந்து யாராவது கஷ்டப்படுத்துனாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உன்னை தற்காத்துக்கிறதுக்காக வந்து நீ ஒரு சீரலாம்ல, அது ஓகே தான் அப்படிங்கிறத சொன்னார். ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் நம்ம மேலே ஏதாவது தவறை வச்சுக்கிட்டு மற்றவங்க கோவப்படுறது அப்படிங்கிறது தான் தவறு. ஆனால் நம்ம பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் மற்றவங்க நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு லைட்டாக வந்து கோவப்படுறது. அதுக்காக வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு முகம் செவக்க மூளை வெடிக்கிற மாதிரி கோவப்படணும்னு அவசியம் கிடையாது. அது கொஞ்சம் அது பொய் கோபம் அப்படிங்கிறது. அந்த பொய் கோபங்கிறது வந்து மற்றவங்கள வந்து அவங்கள்ட்ட அந்த விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக தேவைப்பட்டால் தான், அதுவும் கடைசியாக தான் யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏற்கனவே கருத்து வேறுபாடுகளை எப்படி தீர்ப்பது அப்படின்னு ஸ்டெப்பே கொடுத்துருக்குறோம். அதில் எல்லா ஸ்டெப்பையும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசி ஸ்டெப்புக்கு முன்னாடி ஸ்டெப்பில் லைட்டாக போய் கோவப்பட்டுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து பொறாமை என்றால் என்ன? ஹரே கிருஷ்ணா. பொறாமை என்றால் என்ன? கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. பொறாமைன்னா பொதுவா உங்களை மாதிரி சொல்ல தெரியல பிரபு, இருந்தாலும் நான் சொல்றேன், நான் நம்மள்கிட்ட இல்லாதது இன்னொருத்தங்கள்ட்ட இருக்கிறதுன்னு பார்த்து பொறாமைப்படுறது. சரி. ஆனா நீங்க வேற மாதிரி சொல்லி கொடுத்தீங்க, அது எனக்கு தெளிவா சொல்ல தெரியல பிரபு. இல்ல கரெக்ட் தான். அதாவது பொறாமை அப்படிங்கிறது என்னன்னா, மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மற்றவங்களுடைய வெற்றிகளையோ அவங்களுடைய செல்வத்தையோ அவங்களுடைய செல்வாக்கையோ பார்த்து நம்ம வந்து அப்செட் ஆகுறது, அதுதான் வந்து பொறாமை. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இதே துரியோதனா எக்ஸாம்பிளே திரும்ப சொல்லலாம். துரியோதனாயோட எக்ஸாம்பிள் தான். துரியோதனா வந்து தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டாப்புல. தாங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் மறந்துட்டு பாண்டவர்கள்ட்ட என்ன இருக்குது அதை பார்த்தே வருத்தப்பட்டு கடைசியில் வாழ்க்கையை முடிச்சுட்டாப்புல. நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை முடிச்சுட்டாப்புல. அதான் பொறாமை வந்து படாமல் இருக்கணும்னா முதல்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்து ஒரு லிஸ்ட் போட்டாலே, ஆஹா நம்மகிட்ட இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குதே அப்படின்னு சொல்லி நமக்கு பொறாமை வராது. சரிங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இன்னொரு கதையும் பார்த்தோம். புனித் ரோஹித் அப்படிங்கிற பசங்களோட கதை பார்த்தோம். அதில் அந்த ஒரு பையன் வந்து இன்னொரு பையனுடைய வெற்றியை பார்த்து வருத்தப்படுறாப்புல. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன் அப்படி வருத்தப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு வந்து அந்த பையன் மேலே பொறாமை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ பொறாமை அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக என்ன பண்ணணும்னா, மற்றவங்க வந்து வெற்றி அடைகிறப்ப மனசு அப்செட் ஆகும். மற்றவங்கள யாராவது புகழ்ந்தாங்கன்னா மனசு நமக்கு அப்செட் ஆகும். அப்புறம் வந்து மற்றவங்க எதையாவது செஞ்சால் அதையும் நம்ம செய்யணும்னு நினைப்போம். மற்றவங்கள வந்து யாராவது வந்து மற்றவங்கள்ட்ட வந்து ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அந்த குறைய மற்றவங்கள்ட்ட பேசுறது, மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைய நம்ம யார் மேலே பொறாமைப்படுறோமோ அவங்க மேலே இருக்க குறைகளை கண்டுபிடிச்சி அதை மற்றவங்கள்ட்ட வந்து பேசுறது. அதே மாதிரி நம்ம யார் மேலே பொறாமைப்படுறோமோ அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா சந்தோஷப்படுறது, இதெல்லாம் வந்து பொறாமையினுடைய அறிகுறி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கக்கூடாது. சரிங்களா? சரி, அடுத்து பெருமை. தற்பெருமை என்றால் என்ன? ஹரே கிருஷ்ணா. தற்பெருமை என்றால் என்ன? ஆமா, எல்லாரும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிருங்க. இல்லாட்டி அப்ப நான்
ஹரே கிருஷ்ணா, யார் பதில் சொன்னது? கர்வம் கர்வம் பிரபு. தற்பெருமை என்றால் கர்வம். தற்பெருமைன்னா கர்வம். கர்வம், கர்வம். கரெக்ட், கர்வம். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? தன்கிட்ட தான் இருக்கு, மத்தவங்க கிட்ட இல்லன்றது. ஆ, தன்கிட்ட தான் பொருள் எல்லாம் இருக்கு, ஆ. மத்தவங்க கிட்ட இல்லாத பொருள் நம்ம தன்கிட்ட இருக்குன்னு. அது வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப். அதாவது வந்து நான் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அப்படின்னு நினைக்கிற ப்ரொப்ரேட்டர்ஷிப். சரிங்களா? தற்பெருமை இல்ல, அப்படின்னு மத்தவங்க கிட்ட தன்கிட்ட இருக்கிற பொருள் மத்தவங்க கிட்ட இல்லன்றது. அதுவும் கரெக்ட் தான். நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெரி தான் குட். எல்லாம் நான் தான் எல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு கரெக்ட், ஒரு கரெக்ட். பெருமை. ஆமா, நான் தான் பெரிய ஆளு, என்கிட்ட தான் எல்லாமே இருக்கு, நான் தான் எல்லாத்தையும் சாதிச்சேன், அது மாதிரி நினைக்கிறது. வெரி குட், வெரி குட். இதுக்கு உதாரணம் என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்குங்களா? விஷயங்களே தட்டமா அடிச்சுக்கிறது. என்ன பிரபு? தன்னைய பத்தின ஒரு விஷயங்களை வந்து தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கு. கரெக்ட். கர்வம். அதான் தற்பெருமைனா அது கர்வப்படுறது. நான் தான் பெரிய ஆளு, நான் தான் எல்லாம் எல்லாம் சாதிச்சேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. சரி, வெரி குட், வெரி குட். இல்ல அத வான வில்லா வளைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு இது கூட உண்டு. ஓ சரி, அந்த அளவுக்கு நினைக்கிறது. சரி, ஓகே, வெரி குட். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தேன், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதாவது வந்து நம்மளால் வந்து எதையும் நம்மளால் சாதிக்க முடியாது. தற்பெருமைப்படுறது அர்த்தமே கிடையாது. ஏன்னா நம்ம சாதிச்சது எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய பங்கு மட்டுமே கிடையாது, மற்றவங்களுடைய பங்கு இருக்குது. டெண்டுல்கர் உதாரணம் தான். அந்த டெண்டுல்கர் உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் சாதிச்சாருன்னா அவருக்கு வந்து மற்றவங்க எவ்வளோ பேர் வந்து உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே அவருக்கு வந்து அந்த தற்பெருமை வராது. அதே மாதிரி நம்மளும் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து எவ்வளவோ சாதிச்சிருக்கலாம் அப்படிங்கிறப்ப வந்து அது எல்லாம் நான் தான் சாதிச்சேன் அப்படின்னு நினச்சா கர்வம் வந்துடும். அதுக்கு பதிலாக வந்து எனக்கு எவ்வளவோ பேர் உதவி இருக்காங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு வந்து கர்வம் வராது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பார்த்தோம். யாராவது ஞாபகம் இருக்குங்களா? ஒரு எறும்பு உதாரணம். அதாவது வந்து அந்த உலகத்திலே மிகப்பெரிய கட்டடமான அந்த புர்ஜ் கலிஃபா அப்படிங்கிற கட்டடத்தில் ஒரு எறும்பு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அந்த எறும்போட நிலைமை வந்து எவ்வளவு ஒரு சர்வசாதாரணமான நிலைமை இல்லைங்களா? அந்த அவ்வளோ பெரிய கட்டடத்தில் ஒரு எறும்பு இருக்குன்னா அந்த எறும்புக்கு வந்து அந்த கட்டடத்தை பற்றி எதுவுமே தெரிய வாய்ப்பு இல்லை. அந்த எறும்பை பொறுத்த வரைக்கும் மேபி அது இருக்கிற அந்த ரூமை பற்றி தெரியும் அவளுக்கு, அதுக்கு அவ்வளோதான். மற்றபடி அதில் வந்து எவ்வளவோ உயரமான பில்டிங்கு, எத்தனையோ அடுக்குமாடி பில்டிங், அதில் எவ்வளவோ அறைகள் இருக்குது, எல்லாமே வந்து அதுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு உதாரணம் பார்த்தோம். என்னென்னா இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் அதில் இல்லை, அதாவது கடவுளுடைய படைப்பில் எவ்வளவோ பிரபஞ்சங்கள் இருக்குது. அவ்வளவு பிரபஞ்சங்களில் நம்ம ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கிறோம். அந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோள்கள் இருக்குது. நம்ம அதில் ஒரு பூமிங்கிற கோளில் இருக்கிறோம். அந்த பூமிங்கிற கோளில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நாடுகள் இருக்குது. நம்ம இந்தியாங்கிற நாட்டில் இருக்கிறோம். அந்த இந்தியாங்கிற நாட்டை எடுத்துட்டோம்னா அதில் வந்து எத்தனையோ மாகாணங்கள் இருக்குது. அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை மாகாணங்களில் நம்ம வந்து தமிழ்நாடுங்கிற மாகாணத்தில் இருக்கிறோம். அந்த தமிழ்நாடு மாகாணத்தை எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ நகரங்கள் இருக்குது. அதில் சென்னைங்கிற ஒரு நகரத்தில் இருக்கிறோம். சென்னை நகரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் எத்தனையோ உபநகரங்கள், சபர்ப்ஸ் அப்படிம்பாங்க, சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. அதில் வந்து ஏதோ ஒரு கிராமத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ தெருக்கள் இருக்குது. அதில் நம்ம ஒரு தெருவில் இருக்கிறோம். எத்தனையோ அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வீடுகள் இருக்குது. அதில் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிறோம். அந்த வீட்டில் எத்தனையோ அறைகள் இருக்குது. அதில் ஒரு அறையில் இருக்கிறோம். இப்போ நம்மளை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், அந்த பிரபஞ்சத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்வப்படுறதுக்கு ஒன்றுமே அங்கே இல்லை. சரிங்களா? ஸோ அது ஒரு உதாரணம் பார்த்தோம். அப்புறம் இன்னொரு உதாரணம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு அம்மா அந்த காரு வெளியுயர்ந்த காரை வாங்கி கேரளாவில் ஒரு நடிகர், யாருக்கா ஞாபகம் இருக்கா? நினைவு இருக்கு பிரபு. ஒரு அம்மா வந்து ஒரு பெரிய நடிகைன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு பெரிய கார் வாங்கியிருப்பாங்க. அந்த கார் அவங்க தெருவுல கூட நிப்பாட்ட முடியாது, அதே மாதிரி திரும்ப கூட முடியாது. அதே மாதிரி பெரிய கார் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு போய் கவர்மெண்ட்டை போய் ஒரு அப்ளிகேஷன் வர கொடுக்குறாங்க, என்னோட காரை ரோட்டில் ஓட்ட முடியல, எனக்கு ரோட்டை அகலப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்காமல் காரை வாங்கிட்டு கவர்மெண்ட்டை போய் ஒரு கர்வத்தோடு போய் எனக்கு வந்து ரோடெலாம் வந்து எனக்கு வண்டி ஓட்ட முடியல, ரோட்டை அகலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆனால் கடைசியில் அவங்க நிலைமை என்ன ஆகும்? அந்த வெள்ளம் வந்து அவங்க காரே வேணா போயிரும். வெள்ளம் வந்து அவங்க வந்து எதில் போவாங்க? போட்டில் போவாங்க. கடைசியில் அந்த வெள்ளத்தில் வந்து ஒரு பழைய போட்டில்
ஒரு அலுமினிய குண்டா சட்டியை தலைகளாக கவுத்தி அதில் உட்காந்து போவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து அந்த கர்வங்கிறது வந்து நம்மளை வந்து நம்ம வந்து காலம் வந்து தற்பெருமை பிடிச்சவர்களை வந்து காலம் வந்து அவங்க தற்பெருமையை வந்து அழிக்கும். ஸோ அதனால் வந்து தற்பெருமை இல்லாமல் இருக்கணும்னு பார்த்தோம். அப்புறம் அலெக்சாண்டரோட கதை பார்த்தோம். யாருக்காவது அலெக்சாண்டர் கதை ஞாபகம் இருக்குங்களா? நான் நினைவு இருக்கு பிரபு. சொல்லுங்க. அவர் அவ்வளவு பெரிய ராஜ்யம் எல்லா ம். இதையும் அழிச்சு தனக்கு தான் செல்வம் சேர்த்துட்டே இருப்பார். ம். அதுக்கப்புறம் வந்து நம்ம போகும்போது ஒண்ணுமே கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இறந்து போனாலும் ம். என்னோட 2 கையும் வந்து இந்த இதுக்கு வெளியில ம். இந்த கல்லறைக்கு வெளியே வச்சு 2 கையும் இப்படி வச்சு பண்ணுங்க ம். அப்படின்னு சொல்லுவாங்க. ம். கரெக்ட், வெரி குட். அதாவது 3 ஆசைகள் சொல்லுவார். ஒன்று, என்னை வந்து என்னுடைய அதாவது சவப்பெட்டியை வந்து மருத்துவர்கள் தூக்கிட்டு போகணும். 2வது, என்னுடைய சவப்பெட்டியை தூக்கிட்டு போகிற வழியில் நான் சேர்த்து வச்ச விலையுயர்ந்த நகைகள் அந்த எல்லாத்தையும் வந்து தூவணும். 3வது, என்னோட புதைக்கிறப்ப என்னோட கை வந்து சவப்பெட்டிக்கு வெளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி 3 ஆசைகளை சொல்கிறாரு. உடனே அவருடைய இதெல்லாம் கேட்குறாங்க, என்ன எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதுக்கு என்ன சொல்கிறாரு, மருத்துவர்கள் தூக்கிட்டு போகணும், ஏன்னா யாராலையும் வந்து என்னை காப்பாற்ற முடியல, மருத்துவர்களால் கூட என்னை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி உலகுக்கு தெரிவிக்கிறதுக்காக. 2வது வந்து எதனால் வந்து அந்த நகை அவர் சேர்த்த விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் வந்து தூவணும், அவர் போகிற வழியில் தூவணும் அப்படின்னா நான் சேர்த்தது எல்லாத்தையும் வந்து என்னால் வந்து கொண்டு போக முடியல, இறக்குறப்ப கொண்டு போக முடியல அப்படின்னு உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக. 3வது வந்து எதுக்கு வந்து கையை சவப்பட்டிக்கு வெளியே வைக்கணும் அப்படின்னா, விரிச்சு வைக்கணும் அப்படின்னா, நான் வந்தப்போ ஒன்றும் கொண்டு வரல, போகிறப்ப ஒன்றும் கொண்டு போகல அப்படிங்கிறத வந்து இந்த உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப நம்ம வந்து கர்வப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து கவலைப்படாமல் இருப்பது. கவலைப்படுவது பத்தமாக என்ன பார்த்தோம்? கவலைப்படுறது சம்மந்தமாக வந்து என்ன கதை பார்த்தோம்? கவலைனா என்னது? ஃபஸ்ட்டு கவலை அப்படின்னா என்ன? எதனால் கவலை வருது? இல்லாததை பற்றி நினைக்கிறது. இல்லாததை பற்றி நினைப்பது. கரெக்ட். எதிர்காலத்தை பற்றி நினைக்கிறது, என்ன ஆகுமோ நினைக்கிறது. சரிங்களா? பிரபு, நம்ம டியூட்டிஸை ஒழுங்கா பண்ணாம இருக்கும்போது அந்த ரிசல்ட்டுக்கு வருத்தப்படுறது. கரெக்ட் தான். அதாவது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போனோம்னா கவலை எதனால் வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதெல்லாம் வரும். நான் சும்மா சிம்பிள் டெஃபினேஷன் கேட்குறேன். கவலை அப்படின்னா என்ன? அதாவது கவலை அப்படின்னா கடந்த காலத்தை நினச்சி இப்படி ஆச்சே அப்படின்னு நினைக்கிறது, எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ அப்படின்னு நினைக்கிறது. இது 2 தான் கவலை இல்லைங்களா? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கவலை எதனால் வரும்? கடந்த காலத்தில் இப்படி ஆயிடுச்சே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி நடந்து போச்சே அப்படின்னு நினைக்கிறது. அப்புறம் எதிர்காலத்தில் இது இப்படி ஆகுமோ, அது அப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. இதான் கடந்த காலத்தை பற்றிய கவலை, எதிர்காலத்தை பற்றிய கவலை. இது 2 தான் வந்து கவலை. இந்த கவலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சுன்னா அதுக்கு பேர் பயம்னு பேர். சரிங்களா? இது சம்மந்தமாக கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தேன், ஞாபகம் இருக்குங்களா? உதாரணங்கள் பார்த்தேன், ஞாபகம் இருக்குங்களா? உதாரணத்துக்கு அந்த ஒரு கதை, துறவி ஒரு கிராமத்துக்காரரு, அந்த துறவி கிளாஸ் கொடுப்பாரு, கிராமத்துக்காரர் கேள்வி கேட்பாரு. யாருக்கா ஞாபகம் இருக்குங்களா? துறவி கிளாஸ் கொடுக்குறப்ப யாரும் கவலைப்படக்கூடாது அப்படிம்பாரு. உடனே இந்த கிராமத்துவாசி, நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான வருமானம் இல்லை, என் ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லை, என்னோடய பையன் வந்து படிப்பை பாதியில் நிப்பாட்டாப்புல, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, எப்படி நான் கவலைப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அதுக்கு துறவி கேட்குறாரு, சரி நீ கவலைப்படுறதுனால இதெல்லாம் சரியாயிருமா சொல்லு, கவலைப்படுறதுனால இதெல்லாம் சரியாயிரும்னா நீ கவலைப்படு அப்படிங்கிறாரு. ஸோ அதனால் வந்து என்னென்னா, கவலைப்படுறதுனால வந்து எதுவுமே சரியாக போகிறது கிடையாது. கடந்த காலத்தை நம்மளால் மாற்ற முடியாது, எதிர்காலத்தை வந்து நம்மளால் வந்து நிர்ணயம் செய்ய முடியாது. அப்படிங்கிறப்ப வந்து கவலைப்பட்டு ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. நம்ம பண்ண வேண்டியது என்னது? நம்ம இறைவனை கும்பிட்டுட்டு நம்மளுடைய கடமைகளை வந்து பண்ணிக்கிட்டே போயிட்டு என்ன நடக்குதோ எது நடந்தாலும் சரின்னு ஏற்றுக்கிட்டு போக கற்றுக்கணும். அதான் வந்து ஒரே வழி. சரிங்களா? ஸோ அதான் வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து எப்போ ஒரு சிலர் எப்போ கவலைப்படுவாங்க அப்படின்னா, மற்றவங்க எப்படி நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு கவலைப்படுவாங்க. அதுக்கு ஒரு கதை பார்த்தேன், ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஒரு துறவி வந்து மரத்தடியில் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. அப்ப 2 பேர் பேசிட்டு போவாங்க. ஒருத்தர், இவர் எவ்வளவு பெரிய துறவி பாரு,
ஒண்ணுமே இல்லாம படுத்துட்டு இருக்காருன்ற போது இன்னொருத்தர் சொல்லுவான், பாரு அவருக்கு தலைகாணி கேக்குது, மரத்து வேர் மேல வந்து தலையை வச்சு படுத்துட்டு இருக்காரு. திரும்பி வரும்போது துறவி அதையும் விட்டுட்டு கீழே படுத்துட்டு இருப்பாரு. பத்தியா இருக்க துறவி வந்து தலாணி வச்சுக்கல பாரு, வெறும் தான் படுத்துட்டு இருக்காரு போது, இல்ல அவர் நம்ம 2 பேரும் பேசுறது ஒத்து கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. நம்ம மத்தவங்க பேசுறதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிற போது அது வந்து இது மாதிரிதான் முடியும். நம்ம எல்லாருக்கும் ப்ரையாரிட்டிஸ் கொடுக்க முடியாது. நம்மளோட டியூட்டிஸை மட்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். கரெக்ட், வெரி குட். ஸோ நம்ம வந்து எது செஞ்சாலும் அது நல்லது சொல்கிறதுக்கு கெட்டது சொல்கிறதுக்கு 4 பேர் இருந்துட்டு தான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப வந்து நம்ம மற்றவங்க சொல்கிறதுக்கெலாம் கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா நம்மளால் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ நம்ம பக்கம் நம்ம பண்ணுறதை கரெக்டாக பண்ணுறோமாங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும். நம்ம நல்லது பண்ணோம்னா என்றைக்கு நம்ம அழிய மாட்டோம். கிருஷ்ணன் அதை கேரண்டி கொடுக்குறாரு, நல்லவர்கள் என்றுமே அழிவதில்லை. அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து நல்லது பண்ணுறோமாங்கிறத தான் பார்க்கணும். அப்படிங்கிறப்ப வந்து மற்றவங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை நம்ம பண்ணுறது சரியில்லாமல் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்போ மற்றவங்க சொல்கிறத கேட்டு நம்மளை வந்து மாற்றிக்கணும். சரிங்களா? மற்றபடி எல்லா விஷயத்தையும் நம்ம கவலைப்பட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த இது பார்த்தோம், ஒரு குரங்கு இது பூனை, குரங்கு பூனை உதாரணத்தை பார்த்தோம். அது ஞாபகம் இருக்குங்களா? நம்ம முழுமுதல் கடவுளை சரணடைஞ்சோம்னா பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குரங்கும் பூனையும் வச்சு ஒரு உதாரணம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஆமா பிரபு. குரங்கு பாத்தீங்கன்னா அதோட அம்மாவை கெட்டியா புடிச்சிட்டு இருக்கும். ஆனா பூனை பாத்தீங்கன்னா பூனை தான் அதோட குட்டிய வந்து புடிச்சிட்டு போகும். அதே மாதிரி வந்து நாம தான் வந்து கடவுளை வந்து கெட்டியா புடிச்சுக்கணும். அந்த மாதிரி சொன்னீங்க நீங்க. இல்ல அதாவது வந்து குரங்கை பொறுத்த வரைக்கும் அதான் கிட்டத்தட்ட நீ சொல்றது. அதாவது குரங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, குரங்கு குட்டி வந்து அந்த அம்மா குரங்கை வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கும். சரிங்களா? ஆனால் பூனையை பொறுத்த வரைக்கும் பூனைக்குட்டி வந்து தன்னை வந்து அவங்க அம்மாட்ட ஒப்படைச்சிடும். ஸோ பூனை என்ன பண்ணும், அந்த குட்டி பூனையை வந்து அப்படியே கழுத்தில் கவ்வி கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிரும். ஸோ இந்த குரங்கு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, இந்த குரங்கு குட்டி வந்து அந்த அம்மா குரங்கை வந்து ரொம்ப கெட்டியாக விழுகாமல் பிடிச்சிக்கணும். அது வந்து அப்போ அந்த விழுகாமல் இருக்கணும்னா இந்த குரங்கு குட்டியோட பிடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும், நல்ல இதாக இருக்கணும். இந்த குரங்கு குட்டியோட கையில் இருக்குது. ஆனால் பூனையோட கதையில் பார்த்தோம்னா, பூனை வந்து பூனைக்குட்டி வந்து அம்மா பூனைகிட்ட தன்னை ஒப்படைச்சிட்டா போதும், மற்ற எல்லாத்தையும் அம்மா பூனை பார்த்துக்கும். அதே மாதிரி நம்ம வந்து நம்மளை முழுமுதல் கடவுளை ஒப்படைச்சிட்டோம், நம்ம முழுமுதல் கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னா முழுமுதல் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். முழுமுதல் கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிறதுன்னு என்னது? பகவத்கீதையை படித்து அவர் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுற முயற்சி பண்ணுறது. அப்படி நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா மற்ற விஷயங்களை அவரே பார்த்துக்குவார். நம்ம வந்து போட்டு ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. அப்படிங்கிற உதாரணத்துக்கு பார்த்தோம். சரிங்களா? ஆமா பிரபு, தேங்க்ஸ். வெரி குட். அடுத்து வந்து இன்னொரு கதை பார்த்தோம். ஒரு டாக்டரு ஒரு இதய நோயாளி கதை பார்த்தோம், பயப்படாமல் இருக்கிறதுக்கு. யாருக்கா ஞாபகம் இருக்கா? நம்ம இறப்பை பார்த்து கூட பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது. அதாவது வந்து ஒரு இதய நோயாளிக்கு வந்து ஆப்ரேஷன், அடுத்த நாள் ஆப்ரேஷன், அது அன்னைக்கு ஆப்ரேஷன். அந்த இதய நோயாளி வந்து நல்லா கூலாக இருக்கிறாரு, கவலையே படாமல் இருக்கிறாரு. ஆனால் இந்த டாக்டர் வந்து பயங்கர பதட்டமாக இருக்கிறாரு. அப்போ அந்த இதய நோயாளி வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, ஏன் இப்படி பதட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே டாக்டர் வந்து அந்த இதய நோயாளியை பார்த்து, பரவாயில்ல நான் பதட்டமாக, நீங்கள் வந்து நீங்கள் எப்படி பதட்டம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த இதய நோயாளி சொல்கிறாரு, எனக்கு வந்து ஒருவேளை நான் வந்து இறக்க நேர்ந்தால் கூட எனக்கு வந்து என்ன இப்போ 2 விஷயம் நடக்க போகுது. ஒன்று, நான் இந்த உலக கஷ்டங்கள்லேருந்து விடுபட போகிறேன். அப்புறம் அதே மாதிரி நான் வந்து, அதாவது அந்த ஆத்மா அப்படின்னா எனக்கு வந்து இந்த உலக கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு அடுத்து வந்து ஒரு நல்ல உடல் கிடைக்க போகுது. அப்படி இல்லைன்னா என்னோடய கஷ்டங்கள் எல்லாமே அழிய போகுது, எனக்கு அடுத்த பிறப்பு இல்லைன்னா கூட பரவாயில்லை, எனக்கு என்னோடய கஷ்டங்கள்லாம் அழிய போகுது அப்படிங்கிறாரு. அதாவது இறக்குறது மூலமாக நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஒன்று வந்து இந்த உலக கஷ்டங்கள்லேருந்து நான் விடுபட போகிறேன், அதே மாதிரி அடுத்த பிறப்புன்னு ஒன்று இருந்தால் கூட எனக்கு வந்து புதுசாக உடல் கிடைக்க போகுது. அப்படிங்கிற போது நான் ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிறாரு. ஸோ அதான் வந்து மெச்சூரிட்டி அப்படிங்கிறது. ஓகே, அப்போ வந்து நம்ம வந்து இறைவனை ஆத்மாவை பற்றி தெரிஞ்சு இறைவனை சரணடைஞ்சு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இறப்பு கூட பயப்பட மாட்டோம். அதாவது பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இறப்புங்கிறது வந்து ஒரு பயமே கிடையாது. ஏன்னா பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும், அவங்க வந்து அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல பிறவியாக இருக்க போகுது, அப்படி இல்லாட்டி அடுத்த பிறவி இல்லாமல் அவங்க வந்து இறைவன்கிட்ட போக போகிறாங்க அப்படிங்கிறது பக்தர்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். அதனால் வந்து பக்தர்கள் வந்து எதுக்குமே வந்து பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா?
அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து எதுக்கு பயத்திலே பாதி பேர் இறந்து போயிடுறாங்கிறது பார்த்தோம். அந்த கொரோனா எக்ஸாம்பிள் பார்த்தோம். கொரோனாட்ட வந்து ஒருத்தர் கேட்பாரு, எத்தனை பேரை நீ கொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே கொரோனா சொல்லும் 10,000 பேர் அப்படின்னு சொல்லும். இவர் உலகம்லாம் போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 10 லட்சத்துக்கு மேலே பேர் இறந்துட்டாங்க. உடனே கொரோனாட்ட கேட்குறாரு அவர், என்னப்பா நீ 10,000 பேர் தான் கொல்ல போறேன்னா, ஆனால் 10 லட்சம் பேர் இறந்துட்டாங்களே அப்படின்னு. உடனே கொரோனா சொல்லிச்சு, நான் கொல்ல முடிவு பண்ணது 10,000 பேர் தான், ஆனால் பயத்தினால செத்தவங்க தான் நிறைய பேர் அப்படிங்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயம் வந்து நம்ம என்ன பண்ணுது, பயத்தினால நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம வந்து நிறையா தவறுகளை பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அது வந்து உதாரணம் பார்த்தோம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து இது வந்து நம்ம இது நம்ம பார்க்கல, இருந்தாலும் சுருக்கமாக சொல்லிடுறேன். மாயை என்றால் என்ன? மாயை, இல்யூஷன், மாயை அப்படின்னா என்ன? யாருக்காவது தெரிஞ்சவங்க சொல்லலாம். மாயைன்னா இல்லாத ஒன்று பிரபு. வெரி குட். இல்லாத ஒன்றை இருக்கிறதுன்னு நினச்சிக்கிறது. ஒரு உதாரணம் சொல்ல முடியுங்களா? இந்த உலகமே பிரபு காணல் நீர், அதாவது வெரி குட். காணல் நீர் நல்ல உதாரணம். அந்த இப்போ தூரத்தில் வந்து தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பக்கத்தில் போனால் தண்ணி இருக்காது. ஸோ தண்ணி இல்லாத தண்ணி நினச்சிக்கிறது, அதான் மாயை. வெரி குட். ஸோ அதே மாதிரி நம்ம எப்படிப்பட்ட மாயையில் இருக்கிறோம்? சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நீங்க சொல்றது பிரேக் ஆகுது. உலகம் ஃபுல்லா ஒரு மாயை. உலகம் கூட நம்ம உலகம். அதாவது வந்து நான் வந்து இந்த உடல், நான் வந்து உடலுக்கு இந்த ஆக்சுவல் நம்ம வந்து என்னது, இந்த உடல் மட்டுமல்ல, இந்த உடலுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ஆத்மாவும் கூட. சரிங்களா? அதான் மெயின். இந்த உடல் மட்டும் நம்ம கிடையாது, உடலுக்கு வந்து உயிரை கொடுக்கக்கூடிய ஆத்மாவும் கூட. ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த உடல் தான் நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஆத்மாவை பற்றி சுத்தமாக மறந்துடுறோம். ஸோ அது மாயை. அதே மாதிரி இந்த ஆத்மாக்கள் இருக்குது, ஆத்மாக்களுக்கெல்லாம் பரமாத்மா ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு இல்லாமல் நினைக்காம இருக்கிறது மாயை. அதே மாதிரி இந்த ஆத்மாக்கள் நிறைஞ்ச ஒரு உலகம் இருக்குது, ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய ஒரு உலகம் இருக்குது, ஆத்மலோகம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு இருக்கிறது, அப்படின்னு நினைக்காம இருக்கிறது மாயை. அதே மாதிரி இந்த லைஃப் முடிஞ்ச உடனே அடுத்த லைஃப் கிடையாது, முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறது மாயை. அதனால் வந்து எல்லாத்தையும் அனுபவி, இந்த லைஃப் முடிஞ்சால் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, அதனால் எவ்வளோ அனுபவிக்குமோ அனுபவிச்சுக்கோ, யாரை இப்படி கஷ்டப்படுத்தினாலும் அனுபவிக்கணும் அனுபவிச்சுக்கோ அப்படின்னு நினைக்கிறது மாயை. சரிங்களா? இதான் வந்து மாயையில் இருக்கிறவங்க செய்யக்கூடியது. நான் இந்த உடல் அல்ல, ஆத்மாக்கள் அப்படின்னு ஒன்று கிடையாது, ஆத்மாக்களுக்கான மேலான ஒரு ஆத்மா என்னும் ஒன்று கிடையாது, ஆத்மாக்கள் நிறைந்த ஆத்மலோகம்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. இந்த லைஃபோட எல்லாம் முடிஞ்சு போயிடும், அதனால் எவ்வளவுக்கு அளவு அனுபவிக்கணுமோ, எப்படி மற்றவங்கள கஷ்டப்படுத்தி அனுபவிக்கணுமோ அப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா வந்து மாயை. சரிங்களா? அப்போ மாயை இல்லாமல் இருக்கிறனா என்னது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நினைக்கிறது. நான் இந்த உடல் கிடையாது, ஆத்மா, எல்லாத்துக்கும் மேலே பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த ஆத்மாக்கள் நிறைந்த உலகம்னு ஒன்று இருக்குது, ஆத்மலோகம்னு ஒன்று இருக்குது, வாழ்க்கையினுடைய லட்சியம் இந்த பிறப்பை முடிச்சுக்கிட்டு நம்ம ஆத்மலோகத்துக்கு போகணும், நம்ம இந்த கஷ்டத்தை தரக்கூடிய இந்த உடலை விடுவிச்சு உடலிருந்து விடுதலை பெற்று ஆத்ம ரூபத்தை அடைந்து ஆத்மாக்கள் நிறைந்த பரமாத்மா இருக்கக்கூடிய அந்த ஆத்மலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அதான் சரியானது. புரியுதுங்களா? சரியான எண்ணம். சரி, அடுத்து வந்து குறை காணுதல் பற்றி பார்த்தோம். குறை காணுதல் அப்படின்னா என்னது? பெர்ஃபெக்ஷன் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றவங்க தான் குறை காணுவாங்க. வெரி குட். அதாவது வந்து குறை காணுவதற்கான ஒரு காரணம் வந்து பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறவங்க, இது வந்து ஒரு காரணம். ஆனால் குறை காணுதல் அப்படிங்கிறது என்னது? மற்றவங்க இருக்கக்கூடிய குறைகளையே பார்க்குறது. அதாவது நல்ல சொல்லுங்க மாதிரி சொல்லுங்க. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பாக்குறது, அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு எல்லாத்துக்கிட்டையும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்ப அத மட்டும் பார்த்து உன்னோட நெகட்டிவ் பாயிண்ட் அது, உன்னோட நெகட்டிவ் பாயிண்ட் இது, அதை தான் சொல்லுவாங்க. அவங்க மத்தவங்க கிட்ட இருக்க பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எப்பவுமே பார்க்கவே முடியாது. வெரி குட், வெரி குட். ஆக்சுவலா எல்லாருமே வந்து நிறை குறை நிறைந்தவர்கள் தான். யாருமே வந்து பெர்ஃபெக்ட்டும் கிடையாது, யாருமே எல்லா குறைகளும் உடையவங்களும் கிடையாது. எல்லாருமே வந்து நிறையும் குறையும் கலந்தவர்கள். ஆனால் இந்த குறை காண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்க இருக்கக்கூடிய நிறைகளை பார்க்காம குறைகளை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், அதான் பிரச்சனையே. சரிங்களா? ஸோ குறை காணுதல் அப்படின்னா மற்றவங்க இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பார்க்குறத விட்டுவிட்டு அவங்ககிட்ட இருக்க குறைகளையே பெருசுபடுத்தி பூதத்தை நடிச்சு பார்க்குறதா வந்து குறை காணுதல் அப்படிங்கிறது பேர். சரி, இதுக்கு நிறைய கதைகள் பார்த்தோம். இதான் பெரிய டாப்பிக்காக எடுத்து ரொம்ப கதைகள் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஒரு கதை, இந்த திருடர்கள் கதை ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா?
அதாவது திருடர்கள் போய் ஒரு பேங்க்ல திருட்டு வருவாங்க. 4 திருட்டு வந்து திருடர்கள் ஆ 4 திருடர்கள் அதானே பிரபு? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. 4 திருடர்கள் இருப்பாங்க. ம் அவங்க வந்து போய் பேங்க்ல திருடுவாங்க. ம் இன்னைக்கு இவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ம் அடுத்த நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு அமௌண்ட் வரும், அதோட கரெக்ட். ஜாஸ்தி வரும். ஆமாம், அந்த கதை தானே பிரபு? கரெக்ட் தான். அதாவது வந்து திருடர்கள் திருடிட்டு வந்துட்டு அவங்க திருடினதை கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு அமௌண்ட் இருக்கும். அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். அப்போ இந்த திருடர்களை ஒரு திருடன் சொல்லுவான், பாடுறா எவனா ஒருத்தன் பேங்க்கில் பணத்தை திருடிட்டான் அப்படின்னு சொல்லி, பேங்க்காரனே எவனோ ஒருத்தன் பணத்தை திருடிட்டான் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இவங்களே திருடங்க, இவங்க இன்னொரு திருடனை பார்த்து திருடன்னு சொல்கிறானுங்க. அதே மாதிரி நம்ம எல்லார்ட்டையுமே குறைகள் இருக்குது, நம்மக்கிட்டே நிறையா குறைகள் இருக்குது. ஆனால் நம்ம அதை யோசிக்காமல் மற்றவங்கள பார்த்து குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி முழுமுதற் கடவுள் வந்து நம்மகிட்ட இருக்க குறைகளை பார்க்கறது இல்லை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்மளுடைய எண்ணத்தை தான் பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்கு உதாரணங்கள் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? முழுமுதற் கடவுள் நம்மளுடைய குறைகளை பார்ப்பதில்லை, அதற்கு பதிலாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்மளுடைய எண்ணம், உண்மையான எண்ணம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறாரு. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் இருக்குங்களா? பிரபுபாதா ஸ்டோரி தான் நினைவு வருது. அதாவது வந்து அவர் ஒரு விக்கிரகம் பண்ண சொல்லுவார், அந்த கதை தான் நினைவு வருது. இருக்கு அது அந்த கதை ஞாபகம், கரெக்டான கதை தான். அது வந்து சிகரெட் பிடிச்சுட்டே சொல்லுங்க சிகரெட் பிடிச்சுட்டே அந்த விக்கிரகத்தை பண்ணுவார் அவர். இருந்தாலும் வந்து பிரபுபாதார் வந்து அவரை வந்து எதுவுமே குறை சொல்லவே மாட்டார். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலா வந்து பிரபுபாதா வந்து எதனால குறை சொல்லல, பிரபுபாதா வந்து நோக்கம் வந்து இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறத வந்து உலகம் முழுவதும் பரப்பணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தில் அவர் புரி வச்சிருந்தார். அப்படிங்கிறப்ப வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அவர் இது பெரிய விஷயம். ஆக்சுவலா விக்கிரகத்தை வழிபடமிக்கிறப்போ சிகரெட் பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தவறு. ஆனால் பிரபுபாதா வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை உலகத்துக்கு பரப்பணும் அப்படின்னா அப்போ வந்து இதை வந்து நான் பெருசுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அதை பெருசுப்படுத்தாமல் பண்ண மொத்தத்தில் என்னென்னா, நம்மளும் வந்து வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா, நிம்மதியாக வாழ்ந்து இறைவனை அடையணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சோம்னா, நம்ம வந்து மற்ற குறைகளை வந்து பெருசுப்படுத்தக்கூடாது, குறைகளை பெருசுப்படுத்தாமல் இலக்கிலேயே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். சரிங்களா? அது பிரபுபாத கதை. முழுமுதற் கடவுள் வந்து நம்மளுடைய குறைகளை பார்ப்பதில்லை, நம்மளுடைய எண்ணத்தை தான் பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து அந்த விதுராவோட மனைவி கதை பார்த்தோம். அப்புறம் சபரி கதை பார்த்தோம். இப்போ இந்த கிருஷ்ணர் வந்து விதுராவோட வீட்டுக்கு போகிறப்ப விதுராவோட மனைவி வந்து வாழைப்பழத்தை அந்த ரொம்ப கிருஷ்ணர் மேலே இருந்த பக்தினால என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம்னே தெரியாமல் வாழைப்பழத்தை உரிச்சு என்ன பண்ணுவாங்க, வாழைப்பழ தோலை வந்து கிருஷ்ணர் கொடுத்தாங்க. ஆனால் கிருஷ்ணர் அதை பற்றி எதையுமே சொல்லாமல் சிரிச்சுட்டே வாங்கி சாப்பிட்டாரு. அதே மாதிரி ராமர் வந்து காட்டு வழியாக போகிறப்ப அந்த வயசான பாட்டி சபரிங்கிற பாட்டி வந்து என்ன பண்ணாங்க, அவருக்கு வந்து பழங்களை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப பழத்தெல்லாம் வந்து வாயில் வச்சு எச்சி வச்சு கொடுக்குறாங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்து எச்சி வச்சு கொடுக்குறாங்க. ஆனால் ராமர் வந்து அதை வந்து ஒரு குறையாவே பார்க்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த அம்மா வந்து ராமருக்கு வந்து இருக்கிற பழங்கள்லேயே சிறந்த பழத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டேஸ்ட் பண்ணி பார்த்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் அவருக்கு. அதனால வந்து அவர் அது குறையாக பார்க்கல. ஸோ கடவுள் வந்து நம்மகிட்ட இருக்க குறைகளை வந்து என்றைக்குமே பார்க்க போகிறது கிடையாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்மளுடைய எண்ணங்கள், உண்மையான எண்ணம், நம்ம எந்த எண்ணத்தில் வந்து செயலில் செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து கடவுள் பார்ப்பாரு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம வந்து குறை காண்றதை விட்டுட்டு அன்புக்கு வந்து இப்போ கொடுக்கணும், ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த கதை பிரபு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதுவும் வரும். இது வந்து குறிப்பாக என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு டீச்சர் ஒரு பையன் வந்து எக்ஸாம் லேட்டாக வருவான். ஞாபகம் இருக்குங்களா? யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஒரு பையன் வந்து லேட்டா வருவார், பையனோட அப்பா வந்து இறந்து போயிருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் அலோ பண்ணுவார். அதுதானே பிரபு? அதேதான். அதாவது வந்து குறை பார்க்கறதுலேயே கவனமாக இருக்காம நம்ம வந்து அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் அப்படித்தான். அந்த பையன் வந்து எக்ஸாமுக்கு லேட்டாக வருவாப்புல.
ஆனால் வந்து டீச்சர் உள்ளே விட்ருவாப்புல. அந்த எக்ஸாம் ஹாலை வந்து கவனிச்சிட்டு இருக்கிற அந்த மேலதிகாரி வந்து, என்னப்பா அந்த பையன் லேட்டாக வந்தான், நீ உள்ளே விட்டுட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லை சார் அவன் கரெக்டாக தான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி மழுப்பி உள்ளே விட்ருவாரு. கடைசியில் வந்து எக்ஸாம் முடிஞ்சு அந்த பையன் வந்து போனதுக்கப்புறம், எல்லா பசங்களும் போனதுக்கப்புறம் திரும்ப மேலதிகாரி வந்து கேட்பாரு, அந்த பையன் லேட்டாக வந்தால் எனக்கு தெரியும், ஆனால் நீ அவனை உள்ளே விட்ட ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, சார் அந்த பையன் வீட்டு வழியாக தான் வீட்டு வழியாக தான் நான் வந்தேன், வர்றப்ப தான் கவனித்தேன் அந்த பையனுடைய அப்பா இறந்துட்டாருங்கிறத கவனித்தேன், அந்த பையன் எக்ஸாமுக்கே வரமாட்டான்னு நினச்சேன், ஆனால் அந்த பையன் எப்படியோ எக்ஸாமுக்கு வந்துட்டான், அவனை நான் திரும்ப அனுப்பிட்டேன்னா வந்து அவன் வாழ்க்கையே பானா போயிருமே சார் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு கருணைக்கு வந்து கருணையுடையவராக அந்த வாத்தியார் இருந்தார். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவோம், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், இந்த கருணை அப்படிங்கிறத வந்து விட்டுருவோம். இப்போ அந்த குறை காணும் பழக்கம் வந்து கருணைங்கிறத விட்டுருவோம். அந்த அந்த எக்ஸாம்பிளுக்காக அதுக்காக நம்ம பார்த்தோம். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து குறை காண்றதை விட குறை காணக்கூடாது, அதை விட நம்ம வந்து அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அதை உதாரணம். சரிங்களா? அதே மாதிரி சூழ்நிலை வந்து ஒருத்தங்களை குறை காண வைக்கும் அப்படிங்கிறது உதாரணம் பார்த்தோம். சூழ்நிலை வந்து ஒருத்தரை வந்து குறை காண வைக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பார்த்தோம். அதனால வந்து சூழ்நிலையை வந்து நம்ம வந்து அப்படியே நம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம். யாருக்கா ஞாபகம் இருக்குங்களா? அந்த அஸ்வத்தாமா கதை, கிருஷ்ணர் வந்து துரியோதனன்ட்ட வந்துட்டு அந்த இது பேரம் பேசிட்டு போகிறப்ப, பேரம் பேசி முடிச்சுட்டு போகிறப்ப எதிர்த்தாப்புல அஸ்வத்தாமா வருவாப்புல. கிருஷ்ணரும் அஸ்வத்தாமாவும் பேசுகிறத பார்க்குறப்ப துரியோதனனுக்கு வந்து எப்படி தெரியும், தூரத்துலேருந்து பார்க்குற துரியோதனுக்கு எப்படி தெரியும், அஸ்வத்தாமாவும் கிருஷ்ணரும் ஏதோ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் என்ன பண்ணுவாப்புல, துரியோதனன் வந்து அஸ்வத்தாமா வந்து தன்னுடைய படைக்கு வந்து சேனாதிபதியாக நியமிக்க மாட்டாப்புல. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கண்ணால் பார்க்குறதும் போய் காதால் கேட்பதும் போய்ங்கிற மாதிரி சம்டைம்ஸ் வந்து சூழ்நிலைகள் வந்து நமக்கு வந்து என்ன பண்ண வைக்கும், நம்மளை தவறாக வந்து ஒருத்தவங்களை புரிஞ்சுக்க வைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி எப்படி வந்து நம்ம வந்து அனுமானம் பண்ணிக்கிட்டோம்னா அது வந்து குறை காண வைக்கும் பார்த்தோம். அனுமானம் பண்ணிக்கிறது, இங்கே தான் வந்து கணவன் மனைவி உதாரணம். யாருக்கா ஞாபகம் இருக்குங்களா? ஒரு அனுமானம் நம்ம மனசில் ஒரு அனுமானம் போட்டு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணால் அந்த அனுமானத்திலேயே இருந்தோம்னா தவறாகவே பார்க்க வைக்கும். பிரபு ஒரு மத்தவங்க வந்து வீடு ரொம்ப தள்ளி கட்டியிருப்பாங்க, உடனே அந்த புறநகர்ல கட்டியிருப்பாங்க, உடனே அவங்க நல்லதுதான் சொல்லுவாங்க அவங்க ஒய்ஃப், ஆனா நீ என்ன குறை சொல்றியா அப்படின்னு ஹஸ்பண்ட் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் நாய் வாங்கிட்டாங்க, நான் தனியா இருக்கேன்னு, நீ என்ன நாயின்னு சொல்லி திட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எது சொன்னாலுமே ஹஸ்பண்ட் வந்து தப்பா நினைச்சுட்டே இது பண்ணுவாங்க. கரெக்ட். உடனே இவங்க நல்லா தான் பாடுவாங்க, இவங்க நல்லா இவர் பாடுவாங்க, ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதை வந்து பெருசே படுத்த மாட்டாங்க. யாரோ ஒருத்தங்களுக்காக இவங்க பேசும்போது ஒரு விஷயம். ஓகே, அதாவது முத வந்து அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு வெளியே வீட்டை கட்டியிருப்பாரு. அதனால வந்து அவங்களுக்கு முதல் வந்து கொஞ்சம் இஷ்டம் இருக்காது, ஆனால் பின்னாடி வந்து அவங்களுக்கு ஓகே ஆகிருக்கும். சரி ஓகே நம்ம அப்படின்னு சொல்லி அவங்க ஓகே ஆயிடுவாங்க. ஆனால் அவங்க அதை வந்து அவங்க கணவன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் கணவன் வந்து என்ன நினச்சிட்டு இருப்பாரு, தன் மனைவிக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து ஊரை விட்டு வெளியே வந்து வீடு கட்டினது வந்து விருப்பம் இல்லை போல இருக்குது அப்படிங்கிற அனுமானத்திலே இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து மனைவி வந்து வீட்டை பற்றி எது பேசினாலும் அவருக்கு வந்து அதை வந்து குறையாவே பார்த்துட்டு இருந்தார். உதாரணத்துக்கு வந்து மனைவி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அடிக்கடி வெளியூர் போயிடுறீங்க, அதனால் வந்து ஒன்று நீங்கள் வீட்டில் இருக்கணும் இல்லாட்டி நாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே கணவன் வந்து அப்போ என்ன நாயங்கிறியா அப்படிம்பாரு. உடனே மனைவி சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு ஜோக்காக போகும் அது மாதிரி. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு அனுமானம் வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும், அந்த அனுமானத்திலே இருந்தோம்னா எல்லாத்தையும் தவறாகவே பார்க்க தோணும், அது மாதிரி ஆகும். அதே மாதிரி அந்த கதை இன்னொரு கதை சொன்னாப்புல வந்து அந்த நம்ம இந்த பாடகர் கதை என்னன்னா எப்படின்னா, நம்ம வந்து உண்மை நிலவரத்தை புரிஞ்சுக்கலைன்னா குறை காண தோணும். உதாரணத்துக்கு வந்து அந்த பாடகர் வந்து ஏதோ ஒரு பாட்டு கச்சேரிக்காக வந்து வெளியூர் போகிறதுக்காக வந்து அவர் வந்து தயாராகிட்டு இருப்பார். அப்போ அவருடைய மனைவி வந்து அவர் வெளியூர் போகிறதுக்கு அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. பருப்பு பொடி, அந்த பொடி, இந்த பொடி, ஒரு வாரம் போக போகிறாரு, வெளியே சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிருங்கிறதுக்காக அவருடைய உடல் நலத்தை கவனமாக வச்சு இவங்க வந்து கஷ்டப்பட்டு இதை அரைக்கிறது அதை அரைக்கிறது இப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இடையில அவர்கிட்ட வந்து எங்கே இது இங்கே இருக்குங்க, இப்படி இருக்குங்க, இதை இப்படி இங்கேருந்து எடுத்துக்கோங்க, அப்படி பண்ணுங்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வர கொடுத்துட்டு இருப்பாங்க. இவர் வந்து யாரோ ஒரு பாடகியோட பாட்டை போட்டுக்கிட்டு இவர் வந்து அதை லைட்ஸ் போயிட்டு இருப்பார். அப்போ வந்து இவங்க மனைவி வந்து மிக்சியை போட்டு அரைக்கிறது, மனைவி வந்து அவர் கொடுக்குற அறிவுரெல்லாம் அவருக்கு எரிச்சலாக இருக்கும்.
கடைசியில் மனைவிட்ட சொல்லுவார், இந்த இந்த பாடகி எவ்வளோ அழகாக பாட்டு பாடுறா, ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற அதை அப்படிங்கிறாரு. உடனே அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாம் அவள் தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பருப்பு பொடியெல்லாம் அரைச்சி கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த பாடகரை பொறுத்த வரைக்கும் அந்த உண்மை நிலவரம் அவருக்கு தெரியல. அவருடைய உடல் அக்கறையில் வந்து கவனம் வச்சு அவருக்காக வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறது மனைவி அப்படிங்கிறது தெரியாமல் ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் வந்து அவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து உண்மை நிலவரம் தெரியாமல் இருந்தோம்னா நம்ம வந்து குறைகாண்டலில் நம்ம வந்து குறியாக இருப்போம். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஒருத்தங்களை வந்து நம்ம வந்து பாராட்டலைனாலும் குறைகாண்றது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த இதே பாடகர் கதையில் தான் பார்த்தோம். அந்த பாடகர் வந்து அந்த மனைவி சொல்லுவாங்க, அந்த இது மாதிரி பாடகர் வந்து அந்த மனைவி வந்து அவருக்காக கஷ்டப்படுறது வந்து அவர் என்றைக்குமே வந்து பாராட்டி பேசுறதே கிடையாது. அவங்க அந்த வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து அவங்க மனைவியை வந்து பாராட்டி பேசுகிறாங்க. வீட்டை அவங்க எப்படி நல்லா வச்சுக்கிறாங்க, எப்படி நல்லா சமைக்கிறாங்க, எப்படி குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க, இதெல்லாம் வந்து வீட்டு வெளியே வந்து வர மற்ற எல்லாம் பாராட்டுறாங்க. ஆனால் இந்த பாடகர் வந்து மனைவி என்றைக்குமே பாராட்டினது இல்லை. அப்புறம் அந்த மனைவி சொன்னவொடனே அவர் வந்து அதை தவற உணர்ந்துக்கிறாரு. அதே மாதிரி அப்புறம் இந்த மனைவியுமே கூட அது பாடகரை வந்து பாராட்டினது கிடையாது. அவங்க மற்ற பாடகர்கள் எல்லாம் பாராட்டியிருக்காங்க. ஆனால் அவர் கணவனை வந்து அவர் என்றைக்குமே வந்து அவங்க பாராட்டினது கிடையாது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஒருத்தங்களை வந்து பாராட்டிக்காமல் இருந்துக்கிறது வந்து என்ன ஆகும், எல்லா விஷயங்களையும் குறைகாண வைக்கும் நம்மளை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்புறம் வந்து அதே மாதிரி நாம விரும்புறதான் மற்றவங்க விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளை குறைகாண வைக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போவாங்க. வெரி குட். அந்த இதுல வந்து சாப்பிட போகும்போது இவங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சு அவங்க ஒன்று ஆர்டர் பண்ணிடுவாங்க, பரோட்டா சப்பாத்தி. ஒன்னே இல்ல எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஒய்ஃப். ஆமாம், அதாவது வந்து கரெக்ட். கணவன் வந்து சாப்பிட போகிற இடத்துல அவங்க 2 பேரும் சாப்பிட போவாங்க. தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு போகிறப்ப வழியில் வந்து ஃப்ரெண்டு வந்த உடனே அந்த ஒய்ஃப் வந்து ஃப்ரெண்ட்டை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே கணவர் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆர்டர் பண்ணுறப்ப மனைவிக்கும் சேர்த்து ஒரு ஐட்டத்தை ஆர்டர் பண்ணிடுறாரு. ஆனால் மனைவி வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து கணவர் என்ன நினைக்கிறாரு, இந்த ஐட்டம் நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்குது, என் மனைவிக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நடப்பில் ஆர்டர் பண்ணிடுறாரு. ஆனால் மனைவிக்கு அந்த ஐட்டம் பிடிக்காது. ஸோ என்ன ஆகி போயிடுது, அங்கே வந்து ஒரு சின்ன தகராறு வந்துடுது. ஸோ அப்போ வந்து என்னென்னா மற்றவங்களுக்கு நமக்கு பிடிச்சது தான் மற்றவங்களுக்கு பிடிக்கும், மற்றவங்களும் நம்மள மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு வச்சுட்டோம்னாலும் அது வந்து குறைகாண்டலில் போய் முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? அது ஒன்று எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி முக்கியமாக வந்து நம்ம வந்து இன்னொன்று புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதாவது வந்து ஆண்கள் எல்லாம் வந்து ஒரு கிரகத்துலேருந்து வர்றாங்க, பெண்கள்லாம் இருந்து 100 கிரகத்துலேருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 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 பேச்சு இருக்குது. ஆனால் அது உண்மை கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து கோலோகத்துலேருந்து வரோம், கிருஷ்ணருடைய இடத்துலேருந்து வரோம். ஆனால் இது வந்து இதில் இருக்க இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்களுடைய மனநிலை வேற, பெண்களுடைய மனநிலை வேற. ஆண்களுடைய இயல்பு வேற, பெண்களுடைய இயல்பு வேற. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம குறை காண மாட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அவங்க உடனே தீர்வு காண்றது தான் வந்து குறிவாக இருப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் தீர்வை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஆதரவாக பேசுகிறத தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து ஆணுடைய இயல்பு வேற, பெண்ணுடைய இயல்பு வேறன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கணவன் மனைவிக்குள்ள இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பாதியாக குறைக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம இருக்கிற மாதிரியே நம்ம மனைவி இருக்கணும், கணவன் இருக்கிற மாதிரியே மனைவி இருக்கணும், மனைவி இருக்கிற மாதிரியே கணவன் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வச்சுக்க கூடாது. ஏன்னா வந்து படைப்பிலேயே வந்து 2 பேருடைய இயல்பும் வேற வேறங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிச்சோம். இல்லாட்டி வந்து நான் இப்படி நினைக்கிறேன், இவங்க ஏன் இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து அதே மாதிரி மனப்போக்குள்ளே போயிட்டு இருந்தோம்னா அது ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து போய் நம்மளை விட்டுரும். சரிங்களா? அடுத்து வந்து கரெக்டு. ஸோ அதே மாதிரி நிறையா எக்ஸாம்பிள் பார்த்தோம். நமக்கு டைம் போயிட்டே இருக்குது, அதனால் கொஞ்சம் குயிக்காக முடிச்சுக்குவோம். அதே மாதிரி பொறுமை இல்லாமல் இருந்தாலும் வந்து அது நம்மளை வந்து குறைகாண்டலில் போய் விடுன்னு சொல்லி பார்த்தோம். எப்படின்னா அந்த அம்பரீஷ் மகாராஜா கதை தான். அம்பரீஷ் மகாராஜா கதையில் வந்து அவர் பொறுமையை இழந்துடுறாரு. பொறுமையை இழக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, துர்வாச முனி வந்து பொறுமையை இழந்துடுறாரு. அதனால் அம்பரீஷ் மகாராஜா வந்து விரதத்தை முடிக்கிறத பார்த்து அவர் கோவம் வந்துடுது.
அதே மாதிரி பரீட்சித் மகாராஜ் கதையிலையும் பார்த்தீங்கன்னா அவரும் பொறுமை இழந்துறதுனால அவர் வந்து அந்த தியானம் பண்ணுற துறவியை பார்த்து அவர் குறை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பொறுமை இல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அது வந்து நம்மளை வந்து குறை காண்டலில் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ அது குறை காண்டல் சம்மந்தமாக இதை பற்றி இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் புறம் பேசுறதுனா என்னது? மத்தவங்க பத்தி கெட்டதா பேசுறது அவங்க இல்லாதப்போ. ரைட். மற்றவங்க இல்லாதப்ப அவங்கள பற்றி தவறாக பேசுறது. அதே மாதிரி வேற யாராவது பேசினாலும் அதை கேட்குறது, அதுவும் புறம் பேசுறது தான். சரிங்களா? ஒன்று நம்ம பேசினாலும் புறம் தான். அதே மாதிரி வேற யாராவது சொல்கிறத கேட்டுட்டு இருந்தாலும் அதுவும் புறம் பேசுறது தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா ஞாபகம் இருக்குங்களா? புறம் பேசுறது வந்து நம்மளை வந்து பாவத்தை நமக்கு சேர்க்கும் அப்படின்னு ஒரு உதாரணம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு கழுகு போகும், கழுகு வந்து அந்த பாம்பை எடுத்து கீழே போட்டுரும். அந்த கதை பிரபுஜி. விஷம் விழுந்துரும். அந்த பாட்டி வந்து இந்த ராஜா சாப்பாடு போடுவாங்க, அங்க போய் சாப்பிடாதீங்க, வந்து சாப்பிடுறவங்க தான் இறந்து போயிடுவாங்க, விஷம் வச்சு கொன்னுடுறான்னு. இந்த யமராஜா வந்து யாரு அந்த இந்த ஏன்னா கழுகு வந்து அதனுடைய வேலையை பண்ணுது, பாம்பு அதன் விஷம் விழுது. ஸோ யாருக்கு வந்து இந்த பாவத்தை போடணும்னு இந்த பாட்டி தான் இது சொன்னோன்னு, பாட்டி எந்த பாவமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனா இதுமே தப்பா சொன்னோன்னு அந்த பாட்டி மேல பாவத்தெல்லாம் போட்டுடுவாங்க. வெரி குட், இறந்த பாவத்தை. வெரி குட். அதாவது வந்து ராஜா வந்து தானம் தர்மம் பண்றாரு. ஒரு நாள் வந்து தானம்னா இது அன்னதானம் பண்றாரு. ஒரு நாள் அந்த உணவை சமைச்சிட்டு இருக்கிறப்ப அங்கே வந்து ஒரு பாம்பு வந்து ஒரு கழுகு வந்து ஒரு பாம்பை தூக்கிட்டு போகுது. அப்போ அந்த பாம்பு வந்து என்ன பண்ணுது, அந்த வலி தாங்காமல் விஷத்தை கக்கிடுது. அந்த விஷம் வந்து அந்த உணவில் விழுந்து அந்த உணவை சாப்பிட்றவங்க இறந்து போயிடுறாங்க. சித்திரகுப்தருக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்துடுது, இந்த பாவத்தை யார் கணக்கில் சேர்க்கறது அப்படின்னு சொல்லி. யம தர்மராஜா யோசிக்கிறாரு. ராஜா தர்மம் பண்ணணும்னு நினைப்பெல்லாம் பண்ணுறாரு, அவர் மேலே தப்பு கிடையாது. கழுகோட இயல்பு பாம்பை தூக்கிட்டு போய் சாப்பிட்றது, அதோட தப்பும் கிடையாது. கழுகு தூக்கிட்டு போகிறப்ப பாம்பு விஷம் கக்குது, வழியில் விஷத்தை கக்குது, அது தப்பும் கிடையாது. இது தெரியாமல் வந்து உணவை பரிமாறிட்டாங்க, அவங்க தப்பும் கிடையாது. சாப்பிட்டவங்க இறந்து போயிட்டாங்க. இது யார் மேலே பாவத்தை சொல்கிறதுன்னு சொல்லி யம தர்மராஜா குழப்பம் வந்துடுது. சரி, இந்த கேஸை கொஞ்ச நாள் பெண்டிங்கில் போடு அப்படின்றாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊருக்கு வந்து ஒரு சில வழிபோக்கர்கள் வராங்க. அவங்க வந்து ஒரு பாட்டிகிட்ட வந்து இங்கே வந்து ராஜா வந்து சாப்பாடு போடுறாராமே, அது எங்கன்னு கேட்குறாங்க. உடனே அந்த பாட்டி என்ன சொல்லுது, ஓ அந்த சாப்பாடு போட்டு கொள்கிற ராஜாவா, நீங்கள் அங்கே போயிடாதீங்க, அவர் சாப்பாட்டில் வச்சு கொண்டுருவாரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லுது. உடனே யம தர்மராஜா என்ன சொல்கிறாரு, பிடிச்சி போடு இந்த பாட்டியை, எல்லா பாவத்தையும் இந்த பாட்டி அக்கௌண்ட்டில் ஏற்றிடு அப்படிங்கிறாரு. ஸோ அதனால் வந்து புறம் பேசுறது அப்படிங்கிறது என்ன பண்ணும், பாவத்தை ஏற்றும். நம்ம புறம் பேச நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பாவம் ஏறிக்கிட்டே போகும். அதனால் நம்ம புறம் பேசக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த கவுன்சிலிங்கிற பேரில் வந்து ஒரு சிலர் புறம் பேசுவாங்க. நான் வந்து அட்வைஸ் கேட்குறேன் அப்படிங்கிற பேரில் புறம் பேசுவாங்க அப்படின்னு ஒரு உதாரணம் பார்த்தோம். அதாவது வந்து இந்த கமலாவோட ஒரு மாமியார் மருமகள், அதில் வந்து இந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிட்டே இருக்குது, நைட்டு லேட்டாக பெட்டுக்கு போயிட்டு டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிட்டே இருக்குது. உடனே மாமியார் சொல்லி பார்க்குறாங்க, நேரத்துக்கு போய் படுங்கப்பா, காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு படிங்கப்பா அப்படிங்கிறாங்க. பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குது. உடனே கமலா மருமகிட்ட சொல்லி எப்பா பிள்ளைகிட்ட சொல்லி திருத்துங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மருமகள் வந்து பிள்ளைகிட்ட சொல்கிறாப்புல, ஆனால் பிள்ளைங்க வந்து கேட்கல. மருமகள் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல, பிள்ளைகளை கண்டிப்பாக திருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சீரியஸாக எடுத்துக்கல. பொறுத்து பார்க்குற மாமியார் என்ன பண்ணுறாங்க, திட்டிப்பிடுறாங்க, பிள்ளைங்களையும் திட்டிப்பிடுறாங்க, மருமகளையும் திட்டிப்பிடுறாங்க, இப்படி இருக்கீங்களே அப்படின்னு திட்டிடுறாங்க. உடனே மருமகளுக்கு வந்து அப்செட் ஆயிடுது. ஃப்ரெண்டை கூப்பிட்டு என் மாமியார் அட்வைஸ் கேட்குறேன், கவுன்சிலிங் கேட்குறேன் அப்படிங்கிற பேரில் பேசுகிறாப்புல. அப்படி பேசுகிறப்ப என்ன பண்ணுறாப்புல, எல்லா உண்மையும் சொல்கிறது கிடையாது. என்னோடய மாமியார் வந்து இது மாதிரி வந்து பிள்ளைங்க லேட்டாக இருந்துக்குதுங்கிறதுக்காக திட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து மாமியார் வந்து பிள்ளைகளை திருத்த முயற்சி பண்ணது, மாமியார் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி பிள்ளைகளை திருத்த முயற்சி பண்ணது, எந்த விஷயத்தையுமே சொல்லலை, இதெல்லாம் எதையுமே சொல்லலை. பாதி உண்மைகளை மறைச்சிட்டு அந்த கவுன்சிலிங்கில் பேரில் வந்து தனக்கு வந்து சாதகமாக மற்றவங்க பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த கவுன்சிலிங் பண்ணுறேன், அட்வைஸ் கேட்குறேங்கிற பேரில் புறம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து இன்னொரு கதை பார்த்தோம். அதாவது வந்து அறிவு ரொம்ப கம்மியானவங்க வந்து மற்றவங்களை பற்றி குறை சொல்லுவாங்க. கொஞ்சம் ஆவரேஜாக அறிவு இருக்கிறவங்க வந்து நிகழ்ச்சியை குறை சொல்லுவாங்க. ஆனால் சிறந்த அறிவு இருக்கிறவங்க வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? நினைவு இருக்கு பிரபு. அதாவது ஒரு வீடு கட்டி அந்த புதுமனைப்பு விழா அதே மாதிரி நிகழ்ச்சிக்கு போவாங்க. அப்ப வந்து 3 பேர் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க வந்து
இன்னொருத்தங்கள்ட்ட இது மாதிரி தப்பா பேசுவாங்க. 3வது ஆள் வந்து யாரு சமைக்கிறாங்க அவங்கள்ட்டே போய் இது வந்து நல்லா இல்ல, கொஞ்சம் அடுத்த தடவை நல்லா பண்ணுங்க அதே மாதிரி. கரெக்ட். 3வது ஆள். ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸு வந்து கிரகப்பிரவேசத்துக்கு போகிறாங்க. ஒருத்தனுடைய ஃப்ரெண்டோட கிரகப்பிரவேசத்துக்கு போகிறாங்க. போகிறப்ப எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்றப்ப சாப்பாட்டில் வந்து ஏதோ பாயாசத்தில் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குது, ஏதோ அது மாதிரி இருக்குது. உடனே ஒரு 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 லேடி என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ செலவு பண்ணி சமைச்சிருக்காங்க, வீடு கட்டியிருக்கிறாங்க, சாப்பாடை சரியாக பண்ணலையே அப்படின்னு சொல்லி அந்த அந்த கிரகப்பிரவேசம் நடத்துகிற ஓனர்ஸ் மேலே குறை சொல்கிறாங்க. 2வது வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு, சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை வந்து குறை சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் 3வது இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நேராக போய் அந்த சமையல்காரர்கிட்ட போய் எல்லாம் நல்லா இருக்குதுங்க, இந்த பாயசத்தில் மட்டும் கொஞ்சம் இனிப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி போய் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அதான் ரொம்ப குறைஞ்ச அறிவு இருக்கிறவங்க ஆட்களை குறை சொல்லுவாங்க, கொஞ்சம் ஆவரேஜாக அறிவு இருக்கிறவங்க நிகழ்ச்சியை குறை சொல்லுவாங்க. ஆனால் நல்ல அறிவு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் யோசிப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? அடுத்து வந்து மன்னிக்காமல் இருக்கிறது. மன்னிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாவங்கிறத பார்த்தோம். ஸோ இது வந்து நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன், டைம் ஆகிறதுனால சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ நம்ம வந்து மன்னிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், மனசில் வந்து அந்த பழிவாங்கும் உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். பழிவாங்கும் உணர்ச்சி வந்து மனசில் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு நிம்மதியை கொடுக்காது. ஸோ இதுக்கு வந்து உதாரணம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாணவர்கள்ட்ட வந்து ஒரு டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க, அழுகுன உருளைக்கிழங்கை கொடுத்து வச்சுக்க சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த மாணவர்கள் வந்து அந்த உருளைக்கிழங்கு வச்சுருக்கிறப்ப என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த கெட்ட நாற்று அடிக்கும். அதே மாதிரி நம்ம வந்து மனசில் வந்து பழிவாங்கும் உணர்ச்சி வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன், மற்றவங்களை மன்னிக்காமல் பழிவாங்கும் உணர்ச்சி வச்சுருந்தோம்னா மனசு வந்து ரொம்ப ஹெவியாகும், அது வந்து நிம்மதியாக இருக்காது, நம்மளால் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சிக்க முடியாது, கடமைகளை செய்ய முடியாது, பக்தி செயல்களை செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதனால் வந்து நம்ம மற்றவங்களை மன்னிச்சிடணும். ஏன்னா ஒருத்தங்க வந்து நமக்கு வந்து ஒரு துன்பத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து அந்த துன்பம் வந்து அவங்களா கொடுக்கல, நம்ம ஏதோ பண்ண பாவம், முன்னாடி பண்ண பாவத்துக்கு நமக்கு வந்து துன்பத்தை அனுபவிக்கணும்னு இருக்குது, அது அவங்க மூலமாக வருது. அவங்க வந்து நமக்கு உதவி பண்ணுறாங்க, நம்ம பாவ விளைவுகளை வந்து அழிக்கிறதுக்கு வந்து நமக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா மற்றவங்கள வந்து மன்னிக்கலாம். மன்னிக்கிறதுக்கான மனநலம் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி மற்றவங்களுடைய கஷ்டத்தை வந்து நம்ம கஷ்டத்தை வந்து பெருசாக நினச்சோம்னா தான் நமக்கு வந்து மன்னிக்கிற குணம் வராது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்த பிரகலாத் மகாராஜ் கதை பார்த்தோம், அம்பரீஷ் மகாராஜ் கதை பார்த்தோம், பாண்டவர்களுடைய கதை பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால் ராமருடைய கதை பார்த்தாங்க. ராமருடைய கதையில் கூட பார்த்தீங்கன்னா, அவர் நாட்டையே ஆள வேண்டியவர், ஆனால் காட்டுக்கு போகிற சூழ்நிலை வந்துச்சு, காட்டில் போனால் மனைவியை பறி கொடுத்தாரு. இந்த மாதிரி துருவ மகாராஜா அவர் வந்து தன்னுடைய அப்பாவுடைய மடியில் கூட அவரால் உட்கார முடியல. இது மாதிரி மற்றவங்களுடைய இந்த மாதிரி கதைகள்லாம் பார்க்குறப்ப அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பார்க்குறப்ப நம்ம படுறது ஒரு கஷ்டமும் கிடையாது, நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து அசௌகரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க ஆரம்பித்தோம்னா மற்றவங்களும் வந்து எளிதாக மன்னிச்சிடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் வந்து பொய் சொல்றதுன்னா என்ன, பொய் சொல்றதுனா என்ன, இது யாராவது சொல்ல முடியுமா? சுயநலத்துக்காக பொய் சொல்றது. பொய்ங்கிறது என்னன்னா உண்மையை சொல்லாமல் இருக்கிறது, 2வது வந்து பாதி உண்மையை மட்டும் சொல்றது, அதான் வந்து பொய் சொல்றது. இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு திருடன் கதை பார்த்தோம். திருடனுக்கு வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஒரு திருடன் இருக்கிறான், அந்த திருடனுக்கு வந்து கடைசியில் வந்து எப்படி மந்திரி பதவி கிடைக்குதுன்னு பார்த்தோம். அதனால் வந்து நம்ம வந்து பொய் சொல்லாமல் இருந்தோம்னா நமக்கு வந்து பெரிய பெரிய ரிவார்ட்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், ஆரம்பத்தில் வந்து உடனே பொய் சொல்லாமல் நிப்பாட்டினோம்னா உடனே எனக்கு எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஆரம்பத்தில் சிரமப்படுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பின்னாடி வந்து கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய நமக்கு வந்து வெகுமானங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த திருடன் கதையை பார்த்தோம். அதே மாதிரி நம்ம மற்றவங்கள ஏமாத்துறோம்னா நம்ம ஏமாற்றப்படுவோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பார்த்தோம். அது யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? இந்த மளிகை கடைக்காரரு காய்கறி கடைக்காரரு வந்து ஒரு காய்கறி கடைக்காரர் வந்து மளிகை கடைக்காரர்கிட்ட ஜாமான் வாங்கிட்டு இருப்பாரு. அதே காய்கறி கடைக்காரர் வந்து மளிகை கடைக்காரருக்கு வந்து காய்கறிகளை கொடுத்துட்டு இருப்பாரு. ஒரு தடவை வந்து இந்த மளிகை கடைக்காரர் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய காய்கறிகளை செக் பண்ணி பார்த்தா எல்லாமே வெயிட் கம்மியாக இருக்குது. என்னடான்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து உடனே காய்கறி கடைக்காரரை கூப்பிட்டு அவரை அடித்து அவமானப்படுத்திடுறாரு. ஆனால் கடைசியில் உண்மையான நிலவரம் என்ன,
இந்த காய்கறி கடைக்காரர் வந்து இந்த காய்கறிகளை வெயிட் போடுறதுக்கு மளிகை கடைக்காரர்கிட்ட வாங்கின ஜாமானை தான் வச்சு வெயிட் போட்டுருக்கிறாரு. ஸோ ஆக மொத்தம் மளிகை கடைக்காரர் தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, வெயிட்டு குறவாக கொடுத்துருந்துருக்கிறாரு. ஸோ அதை யூஸ் பண்ணி இவர் வெயிட் போட்டதுனால காய்கறிகள் வந்து எடை கம்மியாக போயிருக்கு. ஸோ இது வந்து என்ன தெரியுது, நம்ம ஒரு யாரையாவது ஏமாத்தினோம்னா அந்த ஏமாத்து அந்த நம்ம மற்றவங்களால ஏமாற்றப்படுவோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து இந்த பொய் சொல்கிறது ஏமாத்துறது வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஆனால் சில சமயங்களில் பொய் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது வந்து நம்மளுடைய சுயநலத்துக்காக இல்லாமல் மற்றவருடைய நல்லதுக்காகவோ ஒரு நம்ம வந்து பொய் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு ஒரு கதை பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு திருடன் வந்து நல்லவரோட ஏதோ ஒரு பையன் தூக்கின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த நல்லவர் வந்து அந்த ஒரு குருஜியை பார்த்து அப்படியே ஓடி வந்து அவர் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அந்த கதை பிரபுஜி. ஆமாம். அதாவது வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய பொருட்களெல்லாம் விற்றுட்டு அதை சம்பாதிச்ச பணத்தை வந்து எடுத்துகிட்டு காட்டு வழியாக வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ திருடர்கள் வந்து அவரை துரத்துறாங்க, அவர்கிட்ட இருக்க கொள்ளையடிகளுக்காக துரத்துறாங்க. உடனே அவர் வேகமாக ஓடி வர்றாரு. அப்போ வந்து ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் இருக்க முனிவர் வந்து பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய முனிவர். இவன் வந்து வேகமாக ஓடி வந்தவன் அவர்கிட்ட கும்பிட்டுட்டு ஆசிரமத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறான். அப்போ அந்த திருடர்கள் பின்னாடி துரத்திட்டு வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த முனிவர்கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி இந்த பக்கம் யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு, சரி இந்த திருடர்கள் வந்து இவர்கிட்ட வந்து கொள்ளடிக்கிறதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போன உடனே என்ன பண்ணுறாரு, இல்லையே நான் அவன் வந்து அந்த பக்கம் ஓடிட்டான்னு சொல்லி வேறு பக்கம் காட்டி விட்டுறாரு. கடைசியில் வந்து அந்த திருடரில் ஒரு திருடன் என்ன சொல்கிறான், இல்லைடா நம்ம உள்ள ஆசிரமத்தை செக் பண்ணுவோண்டா அப்படிங்கிறான். உன்னை இன்னொரு திருடன் சொல்கிறான், இல்லைடா செக் பண்ண வேண்டாம், இவர் வந்து பொய் சொல்ல மாட்டார், துறவி பொய் சொல்ல மாட்டார் எனக்கு தெரியும், அதனால் வந்து செக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி காட்டின வெளியில் போய் ஓடி போயிடுறாங்க. கடைசியில் வந்து இந்த உள்ளே ஒளிஞ்சு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு அந்த துறவிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து நீங்கள் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னாங்களே, ஆனால் நீங்கள் வந்து பொய் சொல்லிட்டீங்களே, நான் வந்து உள்ளே ஒளிஞ்சிருந்தேன், ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட பொய் சொல்லி வேறு பக்கம் போக வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் பொய் சொல்ல மாட்டேன்தான், ஆனால் வந்து என்னுடைய சுயநலத்துக்காக இல்லாமல் ஒரு அப்பாவியை வந்து காப்பாற்றுறதுக்காக நான் சொன்ன பொய்ங்கிறதுனால அது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி மற்றவங்கள வந்து வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம வந்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? சினிமா சாங் அந்த இது கரெக்ட். அந்த சினிமா பாட்டுக்காரரு வருவார், அவர் கவிதையை அவருக்கு முன்னாடி ஒருத்தர் கவிதையை வாசிக்கிறப்ப எல்லாரும் வந்து அவரை அவமானப்படுத்தி இறக்கி விட்டுருவாங்க. அப்புறம் அந்த சினிமா பாட்டு எழுதுறவர் வந்து ஒரு கவிதையை வாசிப்பார், எல்லாரும் அப்படியே கரகோஷம் எல்லாரும் கைத்தட்டி அப்படியே கரகோஷம் எழுப்புவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த அவருக்கு முன்னாடி பாடின கவிதை தான் வந்து இந்த சினிமா பாட்டுக்காரோட கவிதை. இந்த சினிமா பாட்டுக்காரோட கவிதை வந்து வாசித்த கவிதை வந்து அது அவருக்கு முன்னாடி படித்தவருடைய கவிதை. ஸோ இந்த கூட்டம் என்ன பண்ணுது, ஆளை பார்த்து கைதட்டுது. அந்த கவிதையில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை கவனித்து கைதட்டாமல் ஆளை பார்த்து கைதட்டுது. சினிமாக்காரரு அவர் பாப்புலரானவர் அப்படின்னா அவருக்கு ஒரு தனி மரியாதை, ஒரு பாப்புலரே இல்லாதவங்க ஒரு விஷயம் செஞ்சால் அதுக்கு ஒரு தனி மரியாதை. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுறோம், வெளி தோற்றத்தை வந்து மற்றவங்கள வந்து மதிப்பிடுறோம், அது மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்து வந்து எதனால் நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோம்பேறித்தனத்திற்கான காரணம் என்னது? நம்மளோட வாழ்க்கையுடைய லட்சியத்தை தெரிஞ்சுக்காம இருந்தா. வெரி குட். சோம்பேறித்தனத்துக்கு காரணமே என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால என்ன ஆகும், நம்மளுடைய கடமைகள் என்னங்கிறது தெரியாமல் இருக்கிறது. கடமைகள் என்னன்னு தெரிஞ்சிருந்தா கூட அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து சோம்பேறித்தனத்துக்கான காரணங்கள். அதே மாதிரி இன்னொரு காரணம் என்னது, சோம்பேறித்தனத்துக்கான காரணம் என்னது? எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறதா பிரபுஜி? வெரி குட், அதுவும் சோம்பேறித்தனத்துக்கான காரணம். அப்புறம் இன்னொரு காரணம் சும்மா சாப்பிட்டுக்கிட்டே தூங்கிக்கிட்டே இருந்தா. கரெக்ட் வெரி குட். சரியான அதாவது தவறான உணவு பழக்கம், தவறான உணவை சாப்பிட்றது, தவறான முறையில் தூங்குறது, தவறான முறையில் வேலை பார்க்கறது, தவறான பொழுதுபோக்கு பழக்கம் வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து சோம்பேறித்தனத்துக்கு காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் வந்து தூய்மையற்ற நிலை அப்படின்னா உடல் மனம் இரண்டையும் யூஸ்வலாக தூய்மையற்று இருக்கிறதுனா உடலை தான் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம் நல்லா, ஆனால் மனசும் வந்து தூய்மையற்ற இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் வந்து நான் தான் எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற நினப்பில் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில கதைகள் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா?
ரெஸ்டாரண்ட் ஆ கேஷியர். கரெக்டு. ரெஸ்டாரண்ட் கேஷியர் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதாவது வந்து அந்த கேஷியர் வந்து அந்த எல்லா கேஷும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாராம் கரெக்ட் கரெக்ட் கேஷியர். கரெக்ட். அதுக்கப்புறம் ஓனர் வந்து இது என்னோட ஹோட்டல், இந்த கேஷ் எல்லாம் எனக்கு தான் ஆமாம். அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ பிரபஞ்சம் முழுவதும் பகவான் தான் படிச்சிருக்கார். ஆ So, நம்ம எல்லா ஆத்மாவும் பரமாத்மாவோட கரெக்ட். அதாவது வந்து அதுக்கப்புறம் ஒரு ராஜா மந்திரி கூட ஒரு கதை பார்த்தோம் நம்ம. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ராஜா வந்து அஹ், அஹ், அந்த பகவானோட என்னோட நாடை நான் எவ்வளவு அழகா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த மந்திரிக்கு வந்து ம் அவரை திருத்தணும்னு பாக்கணும்னு ஒரு ஆசை, ஆனா மாட்டிக்கூடாதுன்னு கூட ஒரு இது. கரெக்ட். அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆமா நீங்க தான் ரொம்ப சூப்பர், ஏன்னா கிருஷ்ணர் வந்து அவர் படிச்சதுல இருந்து எதுவுமே அவர்ல பண்ணதுல இருந்து வெளியில எடுக்க முடியாது, ஆனா நீங்க ஈஸியா இது பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சுது அந்த கரெக்ட் தப்பு. கரெக்ட். அவர் வந்து ராஜா என்ன சொல்லுவார், நீங்கள் நினச்சா உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலன்னா உங்கள் நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம், ஆனால் கிருஷ்ணரால் யாரையும் அப்படி வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ அதில் என்ன தெரியுது, எல்லாமே வந்து கடவுளுடைய படைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது நாம தான் எல்லாம் சொந்தம் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இந்த கேஷியர் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, இந்த கடைக்கு வந்து கஸ்டமர்ஸ் வர்றாங்க, சர்வர்ஸ்க்கு வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க, சமைக்கிறவங்க வந்து சமைக்கிறாங்க, அப்புறம் வந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கான பணத்தை வந்து கேஷியர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. நாள் முடிவில் பார்த்தா இந்த கேஷியர் என்ன பண்ணுறாரு, எல்லா பணமும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷியருக்கு பணம் இது சர்வருக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, சமையல்காரருக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கடைசியில் முதலாளி வந்து என்ன சொல்கிறாரு, எப்பா இந்த ஹோட்டலை கட்டினது நான், அதான் எனக்கு தான் எல்லாம் சொந்தம் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னதுக்கப்புறமா அந்த கேஷியர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. கடைசியில் என்ன பண்ணுறாரு, போலீஸை கூப்பிட்டு அந்த கேஷியர்கிட்ட வலுக்கட்டாயமாக அந்த பணத்தை எடுத்து அந்த கேஷியரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வம் செல்வாக்கு அது எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்து அது முழுமுதற் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாமே முழுமுதற் கடவுளுக்கு சொந்தம். அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அது எல்லாம் நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற நினப்புல இல்லாமல் நம்ம வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? வெரி குட் வெரி குட். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பார்த்தோம். இந்த பஸ்ஸில் வந்து 2 பேர் சீட்டுக்காக சண்டை போடுறது. ஒருத்தர் கட்சி போட்டு இடம் பிடிப்பார், ஆனால் முன்னாடி ஒருத்தர் ஏறி உட்காந்துருவார், ஏறி அந்த கட்சி தள்ளி விட்டு உட்காந்துருவார். அப்புறம் 2 பேரும் அந்த இடத்த தகராறு பண்ணுறாங்க. கடைசியில் கண்டக்டர் 2 பேரும் இறக்கி விட்டுறாரு. கடைசியில் பஸ்ஸும் போயிடுச்சு, சீட்டும் போயிடுச்சு, 2 பேரும் இன்னும் அந்த சீட்டுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நமக்கு நிலையில்லாத விஷயங்கள் மேலே நம்ம எல்லாம் வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து முழுமுதற் கடவுளுக்கு சொந்தமானது, எதுவுமே நமக்கு நிரந்தரமாக சொந்தம் கிடையாது அப்படிங்கிற உண்மையை நம்ம வந்து புரிஞ்சிருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே இப்போ வந்து நமக்கு வந்து தற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுட்டோம்னா நான் தான் எல்லாரும் சொந்தக்காரன் அப்படிங்கிற நினைப்பு வந்து நமக்கு வராமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் வந்து மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். அதுக்கு வந்து நம்ம பகவத்கீதையை படித்து இந்த விஷயங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தோம்னாவே நம்ம மற்றவங்கள அதிகமாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சரிங்களா? அதே மாதிரி மற்றவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் எப்படி டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறது, அதுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா, பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்குங்களா? மற்றவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் எப்படி நம்ம டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறது, பாதிக்கப்படாமல் இருப்பது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் அது நம்மளோட உடலை பாதிக்குதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் டியூட்டிஸ்லாம் பாதிக்குதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ்க்கு அது தடையா இருக்கான்னு பார்க்கணும். வெரி குட். இது 3 பாதிச்சா மட்டும்தான் அது வந்து நிஜமாவே பிரச்சனை. இந்த 3 பாதிக்கல அசௌகரியம். வெரி குட். இந்த 3 பாதிக்கலைன்னா அது அசௌகரியம். அதை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ண கற்றுக்கணும், பெருசாக எடுத்துக்கூடாது. வெரி குட் வெரி குட் பாயிண்ட். ஓகே. அப்புறம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணதுலேயே இந்த பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணதுலேயே இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது, மற்ற 2-3 பாயிண்ட்ஸும் இருக்குது. Suppose the chanting reduce the suffering of 7 years into 40 days. கரெக்ட். அதாவது வந்து ஒருத்தருடைய கதை பார்த்தோம். அவர் வந்து 7 வருஷம் கஷ்டப்பட வேண்டியவர் 40 நாளில் அவருடைய கஷ்டங்கள் எல்லாமே போயிடுது. அதுக்கு என்ன காரணம், அவர் வந்து பிரார்த்தனை பண்ணார், சாண்டிங் பண்ணார். அந்த கதை பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதனால் வந்து நம்ம வந்து எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்குதே, இப்படி கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லி நம்ம வந்து நம்ம புலம்பிகிட்டு இருக்கிறத விட நம்ம வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நம்ம வந்து மந்திர தியானம் பண்ணி நம்மளுடைய கடமைகளை செய்ய ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே பனி போல் குறைஞ்சி போயிடும். 7 வருஷமாக பட வேண்டிய கஷ்டமே வந்து 40 நாளில் குறைஞ்சி போச்சுக்கிறப்ப நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சி போயிடுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதனால் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா பிரார்த்தனை பண்ணணும்,
மந்திர தியானம் பண்ணணும், நம்மளுடைய கடமைகளை பண்ணணும். வெரி குட். அப்புறம் இன்னும் 2 பாயிண்ட் ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தான். நமக்கு வர கஷ்டங்கள் வந்து நம்ம ஏற்கனவே பண்ண பாவத்துக்கு அனுபவிக்க வேண்டியது கஷ்டமாக வந்திருக்குது, இப்போ வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து சமாதானப்படுத்திட்டோம்னா நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். அதே மாதிரி நம்ம கஷ்டங்கள் வந்து மற்ற அம்பரீஷ் மகராஜ், பிரகலாத் மகராஜ் இவங்கெல்லாம் பட்ட கஷ்டங்களுக்கு முன்னாடி நம்ம பண்ணுறது வந்து பெரிய கஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லி நினச்சோம்னாலும் நம்ம கஷ்டங்களால் பாதிக்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கடைசியாக நம்ம வந்து என்ன பார்த்தோம்? நல்ல செயல்களை செய்யணும்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம். அதாவது வந்து என்ன பண்ணிடுறோம், சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறோம், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய செயல்கள். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பாவ காரியங்கள் நம்ம தவிர்க்க வேண்டியது. அதனால் என்ன பண்ணணும், நம்ம வந்து நல்ல செயல்கள் செய்யணும். ஆனால் நல்ல செயல்கள் செய்கிறப்ப வந்து நமக்கு வந்து பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், நம்ம நல்ல செயல்களை பண்ணாமல் விட்டுடுறோம். அதுவும் தப்பு. இப்போ எப்படின்னா, நம்ம பேங்க்கில் ஒரு 2000 ரூபா போட்டோம் அப்படின்னா அந்த 2000 ரூபா வட்டியோடு நமக்கு திரும்ப வரும். அது 2000 ரூபா நோட்டாகவும் வரலாம், இல்லாட்டி 100 ரூபா நோட்டாகவும் வரலாம், இல்லாட்டி 500 ரூபா நோட்டாகவும் வரலாம். ஸோ நம்ம செய்கிற நல்ல விஷயம் நமக்கு ஒரு உதவியாகவும் வரலாம், இல்லாட்டி பல உதவிகளாகவும் வரலாம். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதே மாதிரி நம்ம பேங்க்கில் பணத்தை போடுறப்ப ஒரு டெல்லர் மூலமாக போட்டிருப்போம். அது பணத்தை எடுக்கிறப்ப வேறு டெல்லர் மூலமாக எடுப்போம், இல்லாட்டி ஏடிஎம் மூலமாக எடுப்போம். அதே மாதிரி நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருந்தா அந்த உதவி வந்து நமக்கு அவர் மூலமாகவே வரணும்னு அவசியம் கிடையாது. அவர் மூலமாகவும் வரலாம், இல்லாட்டி வேறு யார் மூலமாகவும் வரலாம். சரிங்களா? ஸோ இந்த முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பண்ணுற ஒரு உதவி நமக்கு ஒரு உதவியாகவும் திரும்ப வரலாம், பல உதவிகளாகவும் திரும்ப வரலாம். நம்ம ஒருத்தருக்கு பண்ணோம்னா அது அவர் மூலமாகவும் வரலாம், இல்லாட்டி வேறு யார் மூலமாகவும் வரலாம். அதனால் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறப்ப அது வந்து நமக்கு பலன் கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? நல்ல விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஹரே கிருஷ்ணா. வெரி குட். டைம் ஆயிடுச்சு.